இந்த வீட்டில் சாபத்தை குறித்து தான் நம்ம பேசணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்க வேணாம். ஏன்னா தேவன் வந்து நம்மளுக்கு என்ன பாடத்தை வச்சுருக்காரோ, எந்த பாடம் இருந்தாலுமே, இப்போ ஒரு சந்தோஷமான நாள் அப்படின்னு நம்மளுக்கு எந்த நாளும் இல்லை. ஒரு கிறிஸ்மஸாக எடுத்தாலும் நம்மளுக்கு பாடம் எப்படி தான் இருக்கும், மரணத்தை பற்றி பேசுவோம். ஆனால் நம்மளுக்கு தேவன் வந்து எச்சரிப்பு தான் கொடுக்குறாரு. ஏன்னா சத்தியம் வந்து, உண்மையான சத்தியம் வந்து நம்ம மத்தியில் தான் இருக்குது. நம்மளுக்கு எச்சரிப்பு தான் கொடுக்குறாரு. சிஸ்டர், வெளியில் இருக்கிறவங்களுக்கு கேட்குதுங்களா? ஓகே இல்லைங்களா? ஓகே, ஃபைன். இந்த பாடம் வந்து எங்கேருந்து நான் எடுக்கப்பட்டிருந்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5வது வால்யூம், த நெசசிட்டி ஃபார் த அட்டோன்மெண்ட் அண்ட் தி கர்ஸ். அதில் 2வது பார்ட் வந்து கர்ஸ்ன்னு, அதில் படிக்கும் போது சில 1-2 பாயிண்ட்ஸுங்க வந்து நோட் பண்ணி இந்த பாடம் டிசைன் பண்ணியிருந்தாக இருக்குது. சரி, பார்க்கும்போது ஆதாரமான வசனம் நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், தகைவிலான் குருவி பறந்து போவது போலும், காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. பாருங்க, இந்த வசனம் பேஸ் பண்ணி தான், இதுதான் ஆதார வசனம். இந்த வசனத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளோட சப்ஜெக்ட் இருக்கும். ஓகேங்களா? அதாவதுன்னா வசனம் எப்படி சொல்லுதுனாக்கா, அடைக்கலான் குருவி அலைந்து போகிறது போலவும், தகுவிலான் குருவி பறந்து போகிறது போலும், காரணமே இல்லாத விட்ட சாபம் தங்காது. அப்படி இந்த வசனம் தியானிச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இதோட நுணுக்கங்கள் நம்ம பார்க்கலாம். தியானிச்சிருப்பீங்க, சில டைமில் நம்ம மறந்து போயிருப்போம் இல்லைங்களா? சரி, இந்த வசனத்தை தான் நம்ம பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல 2 குருவிகள் பற்றி பேசுது. அது கூட நம்மளோட பாடத்தோட தலைப்பும் பேசுது, சாபம். அது எப்படி அந்த சாபத்தை பற்றி மென்ஷன் ஆகுதுனாக்கா, காரணமே இல்லாமல் ஒரு சாபம் விட்டால் தங்காது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது இப்போது அந்த பாடத்துக்கு போகிறதுக்கு முன்பாக நம்ம அந்த குருவிகளை பற்றி நம்ம பார்க்கலாம். அடைக்கலம் குருவி பார்த்துருக்கீங்களா? நம்ம பார்க்கறதா எல்லா குருவியும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? நம்ம இங்கே போகும்போது கூட எல்லா வீட்டு கீழே இருக்கும் இல்லைங்களா, சின்ன சின்ன ஸ்பேரோஸ், டக் டக்குன்னு அது 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 அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா? கண்ணால் பார்த்துருக்கீங்களா? சின்னதாக தான் இருக்கும், ப்ரௌன் கலரில் சிட்டுக்குருவி மாதிரி இருக்கும் இல்லையா? அது என்ன பண்ணுங்க, ஒரு இடத்துல தங்குதான், என்ன பண்ணுங்க, ரொம்ப ஆக்டிவ்னா ஹைப்பர் ஆக்டிவ். அது எப்படின்னா, ஒரு இடத்துல தங்காதான், டக்கு டக் டக் டக்குன்னு அப்படியே ஃபாஸ்ட்டாக போகுமா. இந்த 2 குருவியை பற்றி தேவன் பேசுகிறார். என்ன சொல்கிறேன்னா, அடைக்கலம் குருவியும், அதை பிபிடின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. அதை பார்க்கும்போது நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக வரும்போது எடுத்துகிட்டு வரேன். எனக்கு தெரியல, இதுதான் முதல் டைம் வரேன். அப்போது இந்த 2 குருவிகள் போலவும் அது என்னாக்கா பறந்து போயிட்டே இருக்கான். இந்த 2 குருவிகளுக்கு வந்து எப்படி கமெண்ட்ரியில் எழுதப்பட்டிருக்குனாக்கா, இட்ஸ் அ ஸ்மால் பேர்டுன்றார், சின்ன பறவைகள். இது எப்படி இருக்குனாக்கா, இட்ஸ் கீப் ஆன் மூவிங், கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருக்கும், ஒரு இடத்துல தங்காது. எங்கன்னா நின்று வேறு என்ன காக்காங்க கூட நம்ம நின்று பார்க்குறோம். ஆனால் இந்த குருவிகள் வந்து தங்கவே தங்காது, ஃபாஸ்ட்டாக அது சிறகுகள் அது ஃப்ளட்டர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ரொம்ப நேரத்துக்கு அது தங்காது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா? இது இந்த 2 குருவியை போலவும் காரணமே இல்லாமல் யாருன்னா சாபம் விட்டாங்கனாக்கா இந்த குருவி போல் போயிடுமா, டக்குன்னு போயிடும். ஓகேங்களா? இதுதான் இந்த வசனத்தோட விளக்கம். இப்போது ஒரு கேள்வி உங்கள் மத்தியில், காரணமே இல்லாமல் ஒரு சாபம் விட்டா, அப்போ காரணத்தோடு யாருன்னா சாபம் விட்டாங்கன்னா தங்கம்மா? சரி, நம்ம வந்து வேதமானவர்கள், கரெக்டுங்களா? சத்தியத்துக்குள்ளே வந்தாச்சு. நம்ம வந்து சாபத்தெல்லாம் நம்புகிறோமா? சாபம், நானும் பிரதர் சொன்ன மாதிரி தான் நானும் யோசிச்சு வச்சுருந்தேன். சாபமே நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, நிச்சயமாக நம்ம சாபத்தெல்லாம் கண்டிப்பாக அவர் என்ன பண்ணிட்டாருங்க, போய்கிட்ட சாபம் நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், அந்த பாடத்தை தியானிக்காது மட்டும். ஆனால் தேவன் அது நம்மளுக்கு வேற ஒரு கோணத்தில் காட்டுறாரு. எப்படி காட்டுறாருன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது காரணமே இல்லாமல் ஒரு சாபம் விட்டால் நம்மளோட வாழ்க்கையில் தங்காது, இந்த 2 குருவிகளை போல் போயிடும். இன்கேஸ் காரணத்தோட சாபம் யாருன்னா விட்டாங்கன்னா அது நம்மளுக்கு தங்குமா தங்காதான்ட்டு இந்த ஒரு பாடத்துக்குள்ளே நம்ம பார்க்கலாம். இப்போ சாபம் நம்ம பார்க்கும்போது வேதாகமத்தில் சாபத்தை குறித்து அநேக சகோதரர்கள் பேசியிருக்காங்க. வெவ்வேறு பாடங்களும் இருக்குது. சாபம் வந்து வெவ்வேறு டைரக்ஷனில் பேசியிருக்காங்க இல்லைங்களா? இன்றைக்கி வந்து நம்ம தீர்க்க தரிசனம் பேச போகிறதுல ஒரு டைப் அண்ட் 90 டைப்பு கிடையாது, ஒரு கேரக்டர்ஸ் பேஸ்டான சப்ஜெக்ட் தான், ஒரு டாக்ட்ரினல் சப்ஜெக்ட்டு. இந்த டைமுக்கு வந்து இது ரொம்ப
இந்த காலகட்டத்துக்கு இது ரொம்ப பிரயோஜனமானது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அப்போ வேதாகமத்தில் இந்த சாபத்தை பற்றி கொஞ்சம் தேடி போகும்போது அநேக பாயிண்ட்ஸும் கிடைக்குது, நிறைய பாயிண்ட்ஸுங்க பேசுகிறாங்க. ஆனால் எல்லா பாயிண்ட்ஸும் ஒரே ஒரு விஷயத்தை தான் பேசுது, ஒரே ஒரு கன்க்ளூஷனை தான் பேசுது. ஒரு கன்க்ளூஷன், அந்த கன்க்ளூஷன் வந்து இப்போது நம்ம முக்கியமான ஒரு 5 பாயிண்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 5 பாயிண்ட்டுக்குள்ளே இந்த சாபத்தை குறித்து நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போது சாபம்னா என்னங்க? சாபம் யாருன்னா விட்டுருக்கீங்களா? அதுதான், யாருன்னா விட்டுருக்கீங்களான்னு கேட்டேன். ஓ கரெக்ட், பழி வாங்குதல். ஓகேங்களா? அப்போது சாபம் வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வேறு யாருன்னா விட்டுருக்காங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம வேற ஒருத்தருக்கு கண்டிப்பாக விடுறோம், ஆனால் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அது பழிக்கும் போது நம்ம பார்த்துட்டு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இல்லைங்களா, சந்தோஷப்படுவோம். சரி, இதுதான் சாபம் அப்படியா அப்படின்னு பார்க்கும்போது, சாபத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது நம்ம வாழ்நாளில் அது நம்ம கூடயே ட்ராவல் பண்ணிகிட்டே வரதான் சாபம். நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா, நம்ம வாழ்நாளில் நம்ம கூடவே அதை ட்ராவல் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கோமா? ட்ராவல்னால் புரியுது இல்லைங்களா, நம்ம கூடவே வருதுங்க அந்த சாபம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த சாபத்தோட விளக்கம் நம்ம பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி இப்போது எப்படின்னாக்கா, நம்ம வந்து நல்லா வளர்ந்துருப்போம். ஒரு உலகத்திலேயே நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு வீடு, இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம வளர்ந்து வரும்போது நம்மளை பார்த்தா யாருக்கு பிடிக்காதுங்க? கரெக்டாக சொன்னார் பாருங்க பிரதர். என்ன சொன்னால், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களே என்ன நம்மளை பார்த்தா வயிறு எறிவாங்க, பிடிக்காது. ஏன்னா இவங்க எப்படி இருந்தாங்க, உங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, ஆனால் டக்குன்னு வளர்ந்துட்டாங்களே இவங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்க, பொறாமப்படுவாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அப்புறம் இதுவும் ஒரு விதமான சாபம் தான் சொல்கிறார். அது இல்லாமல் அது நம்ம இன்னும் டெஃபினிஷனுக்கு வரல, பார்க்கலாம். ஸ்பிரிச்சுவல், இது வந்து உலகத்தார். இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரும்போது ஒரு சிஸ்டரோ ஒரு பிரதரோ நல்லா சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க, நல்லா பாடுறாங்க, அது அவங்க நல்லா வளர்ந்து வரது பார்த்தா யாருக்கு பிடிக்காதுங்க? நம்ம சகோதர சகோதரிங்களுக்கே பிடிக்காது. மேல் தோற்றமாக எப்படி இருக்குவாங்க, ஸ்தோத்திர பிரதர், வாங்க பிரதர் அப்படின்வாங்க, வணக்கம் பிரதர், அந்த மாதிரி அன்பில் கீழ்ப்படிதலாக இருக்குவாங்க. ஆனால் அவங்க எண்ணங்குள்ளே எப்படி இருக்கும், ஏன் நம்மளை கூப்பிடக்கூடாதா, ஏன் நம்ம வந்து இது பண்ணக்கூடாதா, அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து இருக்கும். இது ஸ்பிரிச்சுவலில் இதோ ஒரு விதமான சாபம். இப்போ சாபத்துக்குள்ளே நம்ம கரெக்டான டெஃபினிஷனுக்குள்ளே வரலாம். இப்போ சாபம் வந்து என்னன்னாக்கா, எப்ரியர் ஸ்ட்ராங் கான்ஃபிடன்ஸ் 779 நம்பர் நோட் பண்ணிக்கங்க. இதில் வந்து ஆர்எர்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, ARAR என்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அர்த்தம் என்னன்னாக்கா, டிவைன் ஃபேவருக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறது தான் சாபம். தெய்வீக திட்டத்துக்கு முரம்பே நடக்கிறது தான் சாபம் அப்படின்னு சொல்லி வேதாகமும் நம்மளுக்கு சொல்லுது. புரியுதுங்களா? அது மாத்திரமில்லை, இது வந்து எப்ரியரில் பார்த்தா, கிரீக்கில் என்ன சொல்லுதுனாக்கா ஹோத்துன்னு, சத்தியம் கூட ஒரு விதமாக என்ன சொல்கிறேன்னா, அது கூட தெய்வீக திட்டத்துக்கு ஆப்போசிட், இசைவாக இல்லை, தேவனோட திட்டத்துக்கு இசைவாக இல்லை, வேற மாதிரி முரம்பே இருக்குது. அதனால இதுவும் ஒரு விதமான சாபம் அப்படின்னு சொல்லி கூட இங்கே சொல்கிறது தான் நம்ம பார்க்குறோம். சிம்பிளாக எடுத்துகிட்டு வர, சிம்பிளாக என்ன சொல்கிறாருனாக்கா, ஒரு கோபம், அது கோபத்தோட வெளிப்பாடு. ஒரு நபர் மேலே எனக்கு கோபம், அந்த கோபத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். அது எப்படின்னாக்கா, வார்த்தைகள் மூலியமாக, ஆக்ஷன்ஸ் மூலியமாக கோவப்பட்டு நான் அடிச்சிடுறேன், அது மூலியமாக. அது இல்லாமல் எக்ஸ்பிரஸ், அவங்களோட வார்த்தை மூலியமாக வெளிப்படுத்துகிறாங்க தெரியுமா, அதுதான் சாபம். அது தவறான விஷயத்தில் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ நம்ம பார்க்கும்போது இது முக்கியமாக இந்த சாபம் வந்து கொஞ்சம் பழையசா போகலாம். ஏன்ஷியன்ட் டைம்ஸ், நம்ம அப்பா அம்மா முப்பிதாக்கள் அந்த டைமில் நம்ம போகும்போது சபிக்கிறது வந்து ஒரு மாடர்னாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது முக்கியமாக ஸ்திரீகள் எப்படி சபிக்குவாங்க, வெறும் ஒரு சண்டை ஆயிடுச்சு, ஒரு ஸ்திரீ அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டாங்க, ரொம்ப கோவம், அவங்க வீட்டுக்காரர் மதிக்கவே மாட்டாரு. அப்போ அந்த ஸ்திரீங்க எப்படி சபிக்குவாங்க, நீ நல்லாவே இருக்க மாட்ட, அப்புறம் நாசமாக போயிடுவ
அப்புறம் என்ன பண்ணுவாங்க, போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவேன் அப்படின்வாங்க. வீட்டுக்கே வரடா நெக்ஸ்ட் நாப்பா. இப்போ முக்கியமாக நீங்கள் இது பார்த்துருக்கீங்களா, கீழேருந்து மண் வாரி போடுவாங்க, மண் வாரி அப்படியே தூத்தி விடுவாங்க, அப்படியே வயிறுலலாம் என்ன பண்ணுவாங்க, அடிச்சுக்குவாங்க. ஏன்னா வயிறு எரிஞ்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதர் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன், கையெல்லாம் முறிக்குவாங்க அப்படின்றாங்க. ஸோ இதுவும் ஒரு விதமான இதுதான் ஸ்திரீகள். ஆனால் நம்ம சகோதரர்கள் எப்படி பண்ணுவாங்கனாக்கா அடிச்சிருவாங்க, அது இல்லாமல் பேசாமல் போயிடுவாங்க, மனசில் ஒன்று நினச்சிக்குவாங்க. அதுவும் ஒரு விதமான சாபம். அப்படி தான் ஸ்திரீகள் ஏன்ஷியன்ட் டைமில் பண்ணியிருக்காங்க. இப்போது 2 விதமான அதுக்கு டைப்பும் இருக்குது, நல்ல சாபம், கெட்ட சாபம். கெட்ட சாபம் இப்போ நம்ம பார்த்துருந்து, நீ வாழ்க்கையில் நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமாக போயிடுவேன், ஆக்சிடென்ட் ஆகிடும், இந்த மாதிரி ஒரு விதமான சாபம். நல்ல சாபம் வந்து நம்மளை நல்லா இருங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் மனசில் எப்படி இருக்கும், அவன் சந்தோஷமே இருக்காது, பொறாமை குணத்தோடு இருக்குவாங்க. இதுவும் ஒரு விதமான சாபத்துக்குள்ளே அவர் கொண்டு வராரு. இவ்வளோ வரைக்கும் புரிஞ்சிச்சா? ஓகே, சரி. நம்ம வேதாகமத்தில் இந்த சாபத்தை குறித்து எங்கே பேசியிருக்காங்க, தேவன் என்ன சொல்கிறாரு, இத்தனை வரைக்கும் நம்ம பார்த்தது உலகத்தரமான ஒரு காரியம், அதோட அர்த்தத்தை நம்ம பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். இப்போ தேவன் வந்து நம்மளுக்கு சாபத்தை பற்றி ஒரு பாயிண்ட்டு கொடுக்குறாரு. அதுதான் கன்க்ளூஷன் வசனமே, அந்த மாதிரி கொடுக்குறாரு. வாசிக்கலாம், மல்கியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமல் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். சிஸ்டர், இந்த வசனத்தில் நம்ம படிக்கும் போது என்ன சொல்லுதுனாக்கா, இன்னொரு டைம் படிச்சிருக்கேன் சிஸ்டர், கவனிங்க, இது முக்கியமான வசனம். நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால், என்னோட நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி நீங்க சிந்திக்காம இருந்தாலும் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களை சாபமாக்குவேன். ஆசீர்வாதத்தை சாபமாக்குவேன் அப்படின்னு சொல்லி இங்கே வசனம் சொல்கிறாரு. ஓகேங்களா? இப்போ கவனிக்கணும், இதில் ஒரு 4-5 பாயிண்ட் நம்ம எடுக்கணுமா இருக்குது. என்ன சொல்கிறாருனாக்கா, நீங்கள் கேளாமலும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. என்ன கேளாமலும்? தேவனோட வார்த்தையை. இப்போ நம்ம கிறிஸ்து தான் சாபத்தை எடுத்துட்டாரு, இந்த வசனம் நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகுமா? தேவனோட வார்த்தையை நம்ம கேட்காம போயிடுறோமா? சில டைம்ல இல்லை கேட்குறோமா? அப்போ வருதுங்களா? நம்மளுக்கு வருது, அப்ளிகபிள் ஆகுதுங்களா? இது நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். எப்படி வருதுனாக்கா சொல்கிறேங்க. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நீங்கள் இதை கேளாமலும் அப்படின்னாக்கா தேவனோட வார்த்தையை நீங்கள் கேளாமலும் போயிட்டீங்கனாக்கா, அடுத்த பாயிண்ட்டு, நீங்கள் அவர் கொடுக்குற கணம், அவர் கொடுக்குற கணத்தை நீங்கள் கொடுக்காம போயிட்டீங்கனாக்கோ உங்களுக்கு என்ன பண்ணுறாராம்? சாபத்தை நான் அனுப்பின்றாரு. ஓகேங்களா? இப்போ தேவனோட வார்த்தையை கேட்கணும், அவர் கொடுக்குற கணத்தை நம்ம கொடுக்கணும். இது ரெண்டுமே கொடுக்கலன்னா சாபத்தை நான் அனுப்புகிறேன்றாரு. அது மாத்திரமில்லை, உங்களோட ஆசீர்வாதத்தை சாபமாக்குவேன்னு கூட சொல்கிறாரு. ஓகேங்களா? இங்கே 3 பாயிண்ட் வந்துருச்சு. இப்போது தேவன் வந்து சபிக்குவாரா? ஒரு கேள்வி. அவர் தான் சொல்கிற சாபத்தை நான் அனுப்புவேன். தேவன் சபிக்குவாரா? ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, அத்திமரத்தை பார்த்து சபிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்றது. தேவன் நம்மளை சபிக்குவாரா? தேவன் எப்படியாப்பட்ட தேவன்? அன்பான தேவன். தேவன் சபிச்சா நம்ம இருக்குவோமா? ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருங்களா? சாபத்தை நான் அனுப்புவேன். இந்த வசனத்தை அப்படியே இன்னொரு டைம் க்ளீனாக படிங்க. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமல் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, சேனைகளின் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, சாபத்தை நான் அனுப்புவேன்றாரு. ஓகேங்களா? இங்க வந்து தேவன் நம்மள சபிக்கிறது இல்லை.
புரியுதுங்களா? ஆல்ரெடி சாபம் இந்த உலகத்தில் இருக்குது, எக்ஸிஸ்டாக இருக்குது, கொட்டி கெடுக்குது. இன்னும் சொன்னால் குப்பை மாதிரி கொட்டி கெடுக்குது சாபம். தேவன் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? அந்த டைரக்ஷனை திருப்பி விடுறாரு. நான் யாரோ இந்த சாபத்தை விட்டு போயிருக்கலாம், அந்த சாபம் வந்து அங்கேயே தங்குது. அந்த சாபம் வந்து நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியாத போகும்போது அந்த டைரக்ஷன் இப்படி மாற்றுறாரு. புரியுதுங்களா? உதாரணத்துக்கு எப்படி தெரியுங்களா? அவங்களுக்கு மன்னா பெழிஞ்சிச்சு. மன்னா வந்து தேவதூதர்கள் சாப்பிட்ற ஃபுட்டு இல்லைங்களா? அதுன்னு அவங்க அறுவடை பண்ணாங்களா? எப்படி அந்த மன்னா கொடுத்தாருங்க? வானத்துலேருந்து கொடுத்தாங்க. அது எங்கே வெளிஞ்சிருந்து? அந்த மாதிரி ஒரு வெளிச்சல், அதாவது அது எங்கே தான் வெளியிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல வெளிஞ்சிருந்து தேவன் என்ன பண்ணுறாருங்க? தேவதூதர்களை கொண்டு டைரக்ஷனை திருப்பி விட்றாரு. அதே மாதிரி குயில்ஸ் எங்கேயோ பறக்குது. எங்கேயோ பறக்கிறது என்ன பண்ணுறாருங்க? அது அப்படியே என்ன பண்ணுறாங்க? திசை திருப்பி விட்றாரு. அது எங்கே வந்தது? இந்த 10 வாதியங்களும் இப்படி தான் நடந்துச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, தேவன் அதை திருப்பி விட்றாரு. அதே போல் இந்த சாபம் வந்து இந்த உலகம் ஃபுல்லாக இருக்குது. சாபம் எப்போ எங்கெங்கேயுமே இருக்குது. யாருக்கோ விட்ட சாபம் எல்லாமே இருக்குது. அது சாபம் வந்து தேவனுக்கு நம்ம கொடுக்குற, அதுதான் நம்ம ஒரு கேள்வி கேட்குவோம், பிரதர் எனக்கு ஒண்டி ஏன் பிரதர் இந்த மாதிரி பிரச்சனை? யாருக்குமே இந்த மாதிரி நான் வந்து சத்தியத்தை நிமித்தம் வந்தோம் பரவாயில்ல பிரதர் எனக்கு, ஆனால் சத்திய நிமித்தமாக வரவே மாட்டேங்குது. நம்ம அதுபடி நடுக்கிறதுல அது ரெண்டாவது நம்மளுக்கு வரவே மாட்டேங்குது பிரதர். எங்கேயோ இருக்கிற பிரச்சனை வந்து எனக்கு வருது பிரதர். எப்படின்னாக்கா நம்ம தேவனுக்கு கொடுக்குற கணத்தையும் அவரை வந்து அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நம்ம போகும்போது நம்மளோட ஆசீர்வாதம் சபமாக்குறோம், அது துக்கமாக்கிறாரு. நம்மளுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது? கொஞ்சம் நெஞ்சம் தான் தேவன் கொடுத்துருக்காரு. அதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோங்க? நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆசீர்வாதம் எங்கே கிடைக்குங்க? பரிபூர்ணமான ஆசீர்வாதம் அவரோட ராஜ்யத்தில் தான் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நம்ம ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள். நம்ம 1,44,000 ஆகிட்டோம்னாக்கா தேவன் அதுக்குரிய மகிமை நம்மளுக்கு கொடுக்குறாரு. ராஜ்யத்தில் நம்ம போகும்போது கண்டிப்பாக ராஜ்யத்தில் தான் நம்மளுக்கு. அப்போது எங்கேயோ இருக்கிற சாபத்தை தேவன் வந்து நம்மளுக்கு திசை திருப்புறாரு. அது நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகிடுது. அது நம்ம தேவனை குறை சொல்லி எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஆனால் நீ என்ன பண்ணிட்ட? தேவனோட வார்த்தையை கேட்காம போயிட்ட. அவர் கொடுக்குற கணத்தையும் நீ கொடுக்காம போயிட்ட. அதனால் உன்னோட சந்தோஷத்தை, உன்னோட ஆசீர்வாதத்தை நான் துக்கமாக. இந்த பாயிண்ட்டில், இந்த வசனத்தில் மறுபடியும் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாரு. இதுதான் நம்மளுக்கு வார்னிங்கான ஒரு விஷயம். படிங்க சிஸ்டர், அதே வசனம் லாஸ்ட் படிங்க. ஹாம்னு சொல்லி நீங்கள் அதை சிந்தியாமல் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று பாருங்க. இது நோட் பண்ணீங்களா? நீங்க சிந்திக்கலன்னா கூட சாபம்ட்டாரு. புரியுதுங்களா? நீங்க அதை பத்தி யோசிக்கலன்னா தேவனோட வார்த்தையை கேட்குறீங்க. எத்தனை டைம் நம்ம யோசிக்கிறோம்? நீங்க யோசிக்கலனாலும் இந்த சாபம் உங்களுக்கு வந்துடுதுன்றார். அப்ளிகபிள். அப்போ எவ்வளோ உஷாராக இருக்கணும், நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் சிந்திக்காமல் போயிட்டீங்கன்னா கூட இந்த சாபம் வந்து உங்கள் மேலே அப்ளிகபிள் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கூட இங்கே சொல்கிறாரு. இந்த ஒரு வார்த்தை மல்கியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இது வந்து யாருக்காக சொல்லப்பட்ட ஒரு வசனம்னாக்கா, அங்கே இருக்கிற தீர்க்கதரிசிகள். மல்கியா இதுல அப்போ அங்கே இருக்கிற தீர்க்கதரிசிகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வசனம். அவங்களுக்கு கொண்டே இல்லை நம்மளுக்கு இது சேருமா? பெரிய அவங்களுக்கு கொண்டி கொடுத்தாரா தேவன்? நம்ம யாருங்க? தீர்க்கதரிசில ஆசாரியர்கள், ஆசாரியர்களுக்கு அங்கே கொடுத்தாரு. இப்போ நம்ம யாருங்க? நம்ம ராஜரீக ஆசாரியர் வகுப்பு. இந்த ஒரு பாடம் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு தான். ஓகேங்களா? நம்மளுக்கும் இது அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அங்கே இருக்கிற ஆசாரியர்கள் மாத்திரம் இல்லை, இங்கே இருக்கிற நம்மள என்னங்க ராஜரீக ஆசாரியர் வகுப்பு நம்மளுக்கும் இந்த ஒரு பாடம் வந்து அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். சரி, இந்த சாபம் வந்து இப்போ தேவன் சாபத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம். 3 பாயிண்ட்டை நம்ம எடுத்தோம், 4 பாயிண்ட்டை நம்ம பார்த்தோம். சிந்திக்காமல் போயிட்டாலும், அவர் கொடுக்குற கணத்தை கொடுக்காமல் போயிட்டாலும், அது மாத்திரமில்லை அவரோட வார்த்தையை கேட்காமல் போயிட்டாலும் இந்த சாபத்தை நமக்குள்ளே அனுப்புவார். தேவன் சபிக்கிறதுல சாபம் ஆல்ரெடி இருக்குது, பாவம் ஆல்ரெடி இந்த பூமியில் இருக்குது. நம்மளுக்கு அது தானாக வந்து சேருது நம்ம கீழ்ப்படியாத போகும்போது. ஓகேங்களா? இப்போது வேதாகமத்தில் முதல் யாரை சபிச்சாங்க? தேவன் யாரை ஃபஸ்ட்டு இந்த ஒரு சாபம் என்ற ஒரு காரியத்தை அமைச்சார்? வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால்
சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். பாருங்க, கவனிக்கணும். என்ன சொல்றான்னாக்கா, நீ இது செஞ்சதுனால என்ன சொல்றாங்க, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களும் நீ எப்படி இருக்குவியா? அவங்களுக்கு கீழே தான் இருக்குவ. அது மாத்திரம் இல்லை, அதனால நீ என்ன பண்ணுவியா? நீ நகரும் போதெல்லாம் என்ன தான் சாப்பிடுவியா? மண்ணை தான் தின்னுவ. ஓகேயா அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஆதியில் விட்ட ஒரு சாபம். என்ன மாதிரி பவர்ஃபுல்லான பாருங்க, மனுஷனோட வார்த்தை கூட மாறிடும். என்ன மாதிரி பவர்ஃபுல்லான சாபம் இது விட்டுருந்தாங்கன்னா, இன்னி வரைக்கும் லிட்ரலாக பாருங்கள், ஆவிக்குரிய அர்த்தம் பார்க்காதீங்க, லிட்ரலாக பாருங்கள், நம்மளோட கண் இதுலேயே பாருங்கள், பாம்பு எப்படி இருக்குங்க, அதோட நிலைமை இருங்க. அதாவது வேற மிருகங்களை பார்த்தா கூட நம்ம கொஞ்சம் நல்லா இருந்துக்கலாம், பாம்பை பார்த்தா என்னங்க படையே நடுங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மள உடம்பே என்ன ஆகுங்க, சிலுத்துக்கும். அதை பார்க்கும்போது அதை பார்த்தாலே கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும். அது மாத்திரமில்ல, கொஞ்சம் அருவருப்பான ஒரு விஷயம். எல்லா மிருகங்களை பார்த்தாலும் நம்மளுக்கு இது ஒரு காட்சின்ற மாதிரி பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் பாம்பு பார்த்தா மட்டும் எப்படி இருக்குங்க, அது உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணு தின்னுதா? அதோட வீடே மண்ணு தான். மண்ணுலேருந்து அதாவது மண்ணில் சம்மந்தப்பட்ட ஒரு தவுக்கலையாகட்டும், ஏதோ ஒரு விஷயமாகட்டும், அது என்ன பண்ணுறோம், நம்ம அதை எடுத்து அது அப்படியே கடைசியாக என்ன பண்ணுதுனாக்கா உள்ள வரைக்கும் கொண்டு போகுது, அப்படியே கக்குது. அது வந்து ஏன் கக்குதுங்க, இடம் இல்லைன்ட்டுங்களா? அது சாப்பிடும் போதே மண்ணு கூட தான் சாப்பிடும். அந்த ஒரு விலங்கு சாப்பிடுது இல்லைங்களா, ஏதோ ஒரு விஷயத்தை பிடிக்குதுன்னா அது மண்ணு கூட தான் ஒட்டி போகும். அதனால அது உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தான் தின்னும். நம்மள மாதிரி கிரெயின்ஸு சாப்பாடு அந்த மாதிரிலாம் இல்லை, அது செத்துந்து தான் சாப்பிடும். அது வந்து தேவன் வந்து லிட்ரலாகவே அந்த பாம்பை அப்படி தான் பண்ணியிருக்காரு. அது அது வீடு கூட எதுங்க, மண்ணு தான். அது எல்லா விலங்குகளை பார்க்கலும் கீழே தான் இருக்குது, மேலே இல்லை, கீழான ஒரு விஷயத்தை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். சரி, இந்த மாதிரி ஒரு தேவன் வந்து கொடுத்து இன்னி வரைக்கும் அந்த சர்பம் வந்து எத்தை குறிக்குதுங்க, சாத்தானை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பாம்புக்கு வந்து இப்போலாம் பார்க்கும்போது இது பாலெல்லாம் வைக்கிறாங்க, அது தெரியுங்களா, அது எதுக்குன்ட்டு? அறியாமனால வைக்கிறாங்களா? அது உண்மையான ரீசன் தெரியுங்களா? எதுக்காக அது ரியலாகவே பால் முட்டைலாம் குடிக்குதுங்களா? பால் குடிக்குது, ஆனால் அதுக்குன்ட்டு நம்ம பாலே எடுத்துன்னு போய் புத்தெல்லாம் ஊற்றுறாங்க இல்லைங்களா, எதுக்கு தெரியுங்களா? அது அந்த காலத்து ராஜாங்க வந்து இந்த புத்தில் வந்து இப்போ வந்து பாம்புக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க, அது ஒரு ட்ரெடிஷனாக கொண்டு வந்துட்டாங்க, ஒரு அவங்களோட பிலீஃபு கூட கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து பாம்புகள் படை வந்து ஜாஸ்தி. இந்த ராஜாக்கள் டைமில் இருக்கும் போது இந்த ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த பாம்பை எவ்வளோ தான் அடித்து ஓட்டினாலும் அது ரிட்டன் வந்துகிட்டே இருக்குது. அதோட முட்டை வந்து சேகரித்து எங்கே இருந்தாலும் முட்டை போட்டு போயிடுதுங்க, நிறைய வரும். சரி, இந்த பாம்பை போக்குறதுக்கு ஒரே டூல்னாக்கா ரெண்டே டூல் தான், ஒன்று பால், ஒன்று முட்டை. பால் வந்து வீட்டில் ஊற்றிட்டு ஒரு 2 நாள் விட்டால் எப்படி இருக்கும் ஸ்மெல்லு, முட்டையோட ஸ்மெல் எப்படி இருக்கும் ஒரே நாளில்? இந்த 2 நாத்தமே அது பிடிக்காது, இந்த 2 நாத்தத்துலேயே அது ஓடிடும். அதனால தான் பாம்பையோ முட்டை எத்தனை போய் ஊற்றுனாங்க அந்த புத்தில். ஏன்னாக்கா அது அங்கேருந்து போகணுன்ட்டு. இவங்க நஷ்டங்க அதுக்கு ஃபுட்டாகவே நஷ்டிக்கிறாங்க. புரியுதுங்களா? சரி, இதுதான் அது கான்செப்ட். இது ஒரு மித், ஓகேங்களா? இது நீங்கள் விட்டுருங்க, ஒரு சரி இன்ஃபர்மேஷனுக்காக. சரி, முதலாவது சர்பத்துக்கு அடுத்து யாருக்கு சாபம் ட்ராவல் ஆகுது வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமியின் உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். கவனிக்க அன்பான சகோதர சகோதரிகளே, முதல் பாயிண்ட் பாம்புது. தேவன் லிட்ரலாக இன்னி வரைக்கும் நம்மளோட என்ன மாதிரி டெக்னாலஜி இருந்தாலும் பார்க்க வைக்கிறாரா கண்ணறியா? இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்
நீ மண்ணை தின்வாய். ஏன் உன்னோட மனைவி பேச்சை கேட்ட, அதனால இந்த சாபம் வந்துச்சு. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ வருத்தத்தோட தான் என்ன பண்ணுற சொல்கிறாரு, நீ சாப்பிடுவ. இன்னி வரைக்கும் இருக்குங்களா அது? நம்ம போய் ஒரு ஆஃபீஸில் உட்காரோம், நம்ம ஏசியில் தான் உட்காரோம், வேர்வை சிந்தலைனாலும் கூட அந்த மென்டல் டென்ஷன்லேயே சாவரமா இல்லைங்களா? நம்ம கொடுக்குற எஜமான் நீ இதை செய்யணும், இல்லைனா உனக்கு சாப்பாடு, அதாவது உனக்கு சேலரியே இல்லைன்னும் போது நம்ம கண் எப்படி பார்க்கும்? ஒரு ஆண்மகளை நான் சொல்கிறேன், ஸ்திரீங்க கூட இப்போ வேலைக்கு போகிறாங்க, என்ன பார்க்கும்? நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசனை என்ன வராங்க? அவன் எவ்வளோ காரியத்துக்குனால நம்ம என்ன பண்ணுவாங்க அதுக்கு. அப்போது மென்டலாக நம்மளுக்கு சமாதானம் இருக்கா? இன்னைக்கு இவ்வளோ டெக்னாலஜி மாறிச்சு, இவ்வளோ என்னென்னா மனுஷன் கண்டுபிடிக்கிறான். ஏன் நம்மளுக்கு ஆனாலும் வேலை செய்கிறோம்? ரோபோட்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, ரோபோட் வேலை செய்யுது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறவன் நம்ம தானே. அப்போ வேலை செய்யணும் இல்லை? அப்போ அந்த மென்டல் ட்ரெஷர்லேயே நம்ம இது பண்ணுறோம்மா. நம்ம நிலத்தில் வேர்வை சிந்தது கூட பரவாயில்லைங்க, உடம்பாவது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்துச்சு. இப்போ எல்லா நோயும் நம்ம என்ன பண்ணுறோங்க, நல்லா ஹாஸ்பிட்டலில் தான் செலவு பண்ண. அதோட தாக்கம் இன்னி வரைக்கும் இருக்குது பாருங்க. ஸோ இதோ நம்ம இது ரெண்டாவது. மூணாவது பாயிண்ட் யாருக்கு போகுதுனாக்கா ஏவாளுக்கு போகுது. அது என்ன பண்ணுறாங்கன்னா, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது கஷ்டப்பட்டு தான் பிள்ளை பிறப்பா. அது இப்போ கூட இருக்குங்களா? இப்போல்லாம் கஷ்டம் தெரியக்கூடாதுன்னா கொஞ்சம் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துறாங்க. ஆனாலும் வலி இல்லைங்களா சிஸ்டர்ஸ்? கண்டிப்பாக வலி இருக்குது. ஏன்னா அதோட தாக்கம் இன்னி வரைக்குமே இருக்குது பூமியில் அப்படின்னு சொல்லிக்கிடுவோம். இதெல்லாம் தான் தேவன் என்ன பண்ணுறாருங்க ஒரு ராஜ்யத்தில். ஒன்றுமே இருக்காது. மனுஷன் 4000 பழம் ஏதேன் தோட்டத்தில் இருந்துச்சு. இது எக்ஸாக்டாக இல்லை, குறிப்பிட்ட அதுக்கு மேலே கூட இருந்துக்கலாம். ஒரு பழத்தை சாப்பிட்டு இன்னொரு பழத்துக்குள்ளே வரத்துக்குள்ளே எப்படி இருக்குங்க, ஆதாமுக்கு 1 வருஷம் கூட ஆயிருக்கலாம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு பழத்தை இருக்கும் போது அவர் ஒரே பழத்தை மேலே ஆசை வச்சார், அதனால் எல்லாமே போயிடுச்சு. அதே போல் நம்மளுக்கு இப்போ கஷ்டப்பட்டு தான் ஒரு சாப்பாடும் ஏதோ ஒன்று சாப்பிட்றோம். எதுங்க, காலையில் ஒரு இட்லியும் ஒரு தோசையும் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றோம். அது கூட என்ன பண்ணுறார் தேவன் ராஜ்யத்தில் கண்டிப்பாக நம்மளை மாற்றுவார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இந்த ஒரு மரணம் ஆதாம் மூலியமாக ஒரு மரணத்தை தான் இந்த சாபம் என்ற ஒரு மரணம், பாவம், இது ஒட்டுமொத்த உலகமும் என்ன பண்ணிச்சுங்க, ஆக்கிரமிச்சிச்சு. இன்னி வரைக்கும் அந்த தாக்கம் இருக்குது. இது யார் எடுத்து போட்டுருந்தாங்க? அதனால தான் தேவன் என்ன பண்ணாருங்க, எல்லா தூதர்களும் விழுந்துட்டாங்க, எல்லாருமே விழுந்தாச்சு. படித்தவரே தான் நீ போகணும். ஸோ அதனால் என்ன பண்ணார், கிறிஸ்துவ அமைச்சார். கிறிஸ்து என்ன பண்ணாருன்னாக்கா, வாசிக்கலாம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். பாருங்க, மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனோ சபிக்கப்பட்டவன், நியாயப்பிரமாணம் என்ற படிங்க சிஸ்டர். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு. கவனிங்க, இப்போ நியாயப்பிரமாணம் இந்த ஜனங்களுக்கு எப்படி இருந்துச்சா? சாபமாக இருந்துச்சு. காரணம் ஏன்னாக்கா அது கடைப்பிடிக்கவே முடியல. என்ன மாதிரி ஜனங்களா இருந்தாலும் அப்போ யார் தான் கடைப்பிடிச்சிட்டு இருந்துங்க? இயேசு கிறிஸ்து கடைப்பிடிச்சு என்ன பண்ணார்னா, அந்த சாபம் நியாயப்பிரமாணம் என்ற சாபத்தை என்ன பண்ணார்னாக்கா அப்படியே அவர் சிலுவையில் அடிச்சிட்டார். லிங்க் ஆகுதுங்களா? இப்போ நம்ம அதே சாபத்தை பற்றி பார்த்துட்டோன்ட்டு இப்போ கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, அந்த சாபத்தை மரத்தில் சிலுவையில் அடிச்சிட்டாரு. இப்போ எப்படி பிரதர் நம்மளுக்கு சாபம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ட்டு கூட கேள்வி இருக்குது. அப்படியே வைங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறது. பாருங்க, நியாயப்பிரமாணத்தில் எதுவுமே கடைப்பிடிக்கலன்னா, அதில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையில எதனா ஒரு வார்த்தை கடைப்பிடிக்கலன்னா கூட அவன் சபிக்கப்பட்டவன். ஸோ இந்த ஒரு சாபத்தை தான் கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, சிலுவையில் அடிச்சிட்டாரு. ஸோ அதனால அவர் மூலியமாக, அப்போ ஆதாம் மூலியமாக பாவம் வந்துருந்து கிறிஸ்து மூலியமாக நம்மளுக்கு என்ன வருதுங்க, ரட்சிப்பு, ஜீவனுக்குள்ளே வரும். அப்போ இந்த சாபத்தை அவர் எடுத்து போட்டிருக்க ஒருத்தாங்க. இது யாருக்கு எடுத்து போட்டாருங்க?
உலக ஜனங்களுக்கா இல்லை அவரோட திருச்சபைக்கா? திருச்சபைக்கும் எடுத்து போட்டார், உலக ஜனங்களுக்கும் எடுத்து போட்டார், எல்லாருக்குமே எடுத்து போட்டார். ஆனால் இந்த சத்தியத்தை அறிந்த நாம் கவனிக்கணும். இந்த சத்தியத்தை அறிந்த நாம் இப்போ சாபத்தை எடுத்து போட்டார். உன்னோட பாவம் வந்து நீ ஞானஸ்தானம் எடுக்கும் போது உன்னோட பாவம் கம்ப்ளீட்டாக நீ எவ்வளோ செஞ்சு எல்லாமே மறைக்கப்பட்டிருந்து கழுவப்பட்டாச்சு, சத்தியத்தையும் கேட்டாச்சு. இனிமேல் செய்கிற பாவம் இது எப்படி ஆகும்? நம்ம 2ஆம் தடவை கிறிஸ்துவ அடிக்க முடியுமா சிலுவையில்? அப்போ இனிமேல் செய்கிற பாவம்லாம் எப்படிங்க? நம்ம தான் அனுபவிக்கணும். ஒரு எச்சரிப்பான ஒரு பாடம் தான். என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய பாவங்கள் கூட அதுக்கு வந்து தெரிஞ்சு செய்கிறோம். நம்ம இனி அறியாத செஞ்சு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து தெரிஞ்சு வாலண்டரியாக போய் செய்கிறோம். துணிகரமான பாவங்கள், சில பாவங்கள் நம்ம செய்யும் போது யூ ஹாவ் டு சஃபர். நம்ம தான் இதுக்கு அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். படிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. பாருங்க, ஒரே மனுஷனால எல்லா பாவம் வந்துச்சு, பாவத்து மூலியமாக மரணம் உலகமே பிரவேசிச்சு அப்படின்னு சொல்லி 19ஆம் வசனம் வரைச்சு சிஸ்டர். ரோமர் 5ஆவது அதிகாரம் 19ஆவது வசனம். அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். பாருங்க, ஒருவர் கீழ்ப்படினால நம்ம என்ன பண்றோங்க, அநேக பேர் வந்து நீதிமானாக அங்க ஆக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? சரி, இந்த சாபத்தை குறித்து நம்ம பார்ப்போம். சரி, இந்த சாபம் வந்து எங்க பிரதர் முடியுது? நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கு கடைசியாக முடிவு எங்கே பிரதர்? ஞானஸ்தானம் எத்துங்களை கூட சொல்கிறேன், ஞானஸ்தானம் எத்து சத்தியத்துக்குள்ளே ஓடும்போது இதோட முடிவு எங்கே பிரதர்? எங்கே தான் இது நம்ம கூடயே தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, டியூட்டார்னமி உபாகமும் 28ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். உபாகமம் 28ஆவது அதிகாரம் 45ஆவது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படி நீ அவர் சத்தத்திற்கு செவிகொடாதபடியினால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழியும் மட்டும் உன்னை தொடர்ந்து. என்ன சொல்லிடுறாருங்க, இந்த சாபம் வந்து உன்மேல வந்து நீ அழியும் மட்டும் அது உன்னை தொடர்ந்து பிடிக்குமா. அப்போனா நம்மளோட சாவர வரைக்கும் இது நம்ம கூடயே இருக்கும். நம்ம எப்போ செத்து ஆவியில் உயிர்ப்பித்து இந்த மாம்சம் பூமிக்கே திரும்புதோ அது வரைக்கும் அந்த சாபம் எப்படி இருக்குமா, நம்ம பின்னாடியே தொத்திட்டே இருக்குமா, அது உன்னை தொடர்ந்து பிடிக்குமா. பாருங்க, இட் வில் ஓவர்டேக் யூன்றாருங்க. அப்போ எப்போ வேணாலும் நம்மளுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அதாவது நம்ம எதுக்குள்ளே தேவனுக்குள்ளே கரெக்டாக இருக்கும்போது நம்மளுக்கு எதுவும் ஆகாது. இன்கேஸ் அவரோட வார்த்தையை கேட்காம போயிட்டாலும், அவர் கொடுக்குற கணத்தை நீங்கள் கொடுக்காம போயிட்டாலும், அவரை பற்றி நீங்கள் சிந்திக்காமல் போயிட்டாலும் இந்த சாபம் உங்கள் மேல் வர செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? சரி, இன்னும் சில வசனங்கள், ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்கும்போது, உதாரணத்துக்கு இந்த சாபம் வந்து யாருன்னா சபிச்சுக்கிறாங்களா பைபிளில்? ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் என்ன இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குங்களா? என்ன பண்ணுறாருனாக்கா, தாவீது வந்து நடப்பயணமாக இப்படி போயிட்டு இருக்கும் போது யார் சபிக்கிறதுங்க? சிபிஐ எந்த ஸ்டைலில் சபிக்கிறது தெரியுமா? கரெக்டாக அந்த ஸ்திரீகள் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, அவங்கன்னா ஸ்திரீகள் மண்ணு தான் போட்டாங்க, ஒரு கல்லெல்லாம் என்ன பண்ணுறாங்க தூக்கி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது சீமையை கூட இவர் விட்ட சாபம் வந்து காரணத்தோட விட்ட சாபமா இல்லை காரணம் இல்லாமல் விட்ட சாபமா? இவர் வந்து காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவர் விட்ட சாபம் எப்படின்னாக்கா காரணத்தோட தான். ஏன்னாக்கா தாவீதுக்கும் சவுல் ஃபேமிலிக்கும் ஒரு பகை இருக்குது. அந்த பகைனால இந்த சீமையை என்ன பண்ணுறாருங்க, சில சபிக்கிறாரு தாவீதை பார்த்து. தாவீது என்ன பண்ணுறாரு, தேவன் அனுமதிச்சிருக்காருன்னு சொல்லி அப்படியே அவர் நடப்பிரயாணமாக அங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அடுத்த சாபம் ஒரு ரெஃபரன்ஸ் தான். அடுத்த சாபம் வந்து எங்கே இது பண்ணியிருக்காங்க வேதாகமத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, என்னாகமும் 22ஆம் அதிகாரம் 11லேருந்து 12 நம்பர்ஸ். என்னாகமும் 22ஆவது அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்கள். பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால்
நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். ம். அப்பொழுது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொன்னான் என்றான். பாருங்க, எனக்காக வந்து நீங்க யாருங்க, இது ஸ்டோரி தெரியுங்களா? பாலாம், பாலாக், பாலாக்கு பிலியாம். ஓகே, தமிழ் அப்படி வருதுங்க. ஸோ எனக்காக வந்து நீங்க சபிங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? தேவனோட மனுஷன், நான் வந்து சபிக்க மாட்டேன், இது தேவனுக்கு விரோதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு இவ்வளோ ஆஸ்தி தரேன், இவ்வளோ பணம் தரேன் அப்படின்னு சொல்லும் போது அவரோட மைண்ட் எப்படி ஆகுதுங்க? சேஞ்ச் ஆகுது. அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, அந்த இடத்துல வந்து சாபம் கொடுக்குற அவசியமே இல்லை, ஆனால் காரணமே இல்லாமல் ஒரு சபிக்க சொல்கிறார். கரெக்டுங்களா? ஆனாலுமே அவர் சபிக்கலை, ஆனால் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்ன ஐடியா கொடுக்குறாருங்க? அந்நிய ஸ்திரீகள் கூட போட்டு இஸ்ரேல் ஜனங்களை கலக்க வைக்கிறாரு. அப்போது காரணமே இல்லாமல் ஒரு சாபம் விடுறாரு. ஆனால் அது கடைசியில் எப்படி முடியுதுனாக்கா, காரணத்தோடு விட்ட சாபம் மாதிரி. என்ன காரணம்னாக்கா, அவரோட நோக்கம் அவருக்கு என்ன தேவைங்க? அவரோட ஆஸ்திகள், அவரோட பணங்கள்லாம் தேவை. அதனால இந்த ஜனங்களும் தப்பு பண்ண மாதிரி ஆயிடுச்சுங்களா, இந்த மாதிரி நீங்கள் மாற்றி விட்டுருங்கன்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அவ்வளோதான். சரி, வாசிக்கலாம். என்னாகமும் 23:8. என்னாகமும் 23:8. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பதெப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதெப்படி. பாருங்க, தேவனே சபிக்கல, நான் எப்படி சபிக்க முடியும்? கர்த்தரே வெறுக்கலையா, நான் எப்படி என்ன அவங்கள வெறுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் ஒரு உதாரணம். நம்ம பைபிளில் கூட ரெஃபரன்ஸ் சபிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இப்போ தான் அந்த 5 பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம வரோம். இவ்வளோ வரைக்கும் பார்த்துருந்து ஒரு இன்ட்ரடக்ஷன். நம்ம அந்த 5 பாயிண்ட் இது முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது சாபம். இப்போ நம்ம கடந்து போகிறோம். ஃபஸ்ட்டு கர்ஸ், முதலாவது சாபத்துக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். கலாத்தியர் 1:8 8. கலாத்தியர் 1:8 8. கலாத்தியர் 1:8 நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது இருங்க, இந்த வசனம் இவ்வளோ தான், அப்படியே அது ரிப்பீட் ஆகும். அதாவது என்ன சொல்கிறாருனாக்கா, நாங்களாவது தேவ தூதர்களாவது கரெக்டுங்களா? படிங்க சிஸ்டர். நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொன்னோமா, இந்த சுவிசேஷம் அல்லாத வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்கனாக்கா அவங்க எப்படிங்களா? சபிக்கப்பட்டவங்கள். ஓகேங்களா? இது வந்து சாதாரணமான ஒரு வசனமே கிடையாது. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு அருமையான ஒரு வசனம் தேவன் நம்மளுக்கு வெளிச்சத்தை கொடுக்குறாரு. இது எப்படி இருக்குனாக்கா, வசனம் கர்த்தருக்குள் நீங்கள் எப்படி இருங்க? சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதே பேரலர் வசனம் தான் இது. அப்படியே படிங்க சிஸ்டர். இது 2 டைம் பேசியிருக்காரு இதே வசனம். படிங்க சிஸ்டர். முன் சொன்னது போல. இப்போ என்ன சொன்னார்னாக்கா, நாங்களாவது தேவதூதர்களாவது பிரசங்கிக்காத சுவிசேஷத்தை வேற யாருன்னா பிரசங்கித்தாங்கன்னா நீங்க சபிக்கப்பட்டவங்க. முன் சொன்னது போலவே படிங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். எதுக்காக அப்போஸ்தலர் பவுல் வந்து இந்த ரைட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம பின்னாடி பார்க்கும்போது கூட சொல்றாரு, நீங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. மறுபடியும் நான் சொல்ற சந்தோஷமா இருங்கன்னா யார் 2 டைம் சொல்லணும்? ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்றேன், நீங்க கண்டிப்பா விழுவீங்க. சந்தோஷமாவே இருக்க முடியாது. கண்டிப்பா கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறவங்க வந்து நம்ம ஆத்ம ரீதியில் சந்தோஷமாக இருக்க. நீ எப்போ துக்கத்தில் இருக்கும் போது தான் சந்தோஷமாக இருக்க முடியும் கர்த்தருக்குள்ளே. ஏன்னா அப்போ தான் நம்ம நாடுவோம் அவரை. ஸோ நீங்கள் கீழே விழுந்துருவீங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் மறுபடியும் ஏஞ்சி என்ன பண்ணுங்க? சந்தோஷமாக இருங்க. இதே டைப் அண்ட் ஆன்டி டைப்பில் தான் அந்த வசனத்தை சொல்கிறாரு. நாங்களாவது அப்போஸ்தலர் பவுல் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு பாருங்க. நான் வந்து இப்போ ஒரு சத்தியத்தை சொல்லிட்டு போகிறேன், நானே வந்து மாற்றி சொல்லிட்டாலும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. அது மாத்திரம் இல்லை,
அவருக்குன்ன மேலே நம்ம வந்து தேவதூதர்கள் என்ன பண்ணுறாங்க, அதான் பவுல் சொல்கிறாரு, தேவதூதருக்குன்னு சற்று சிறியவனா நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ சொல்கிறாரு படிக்கும் போது. அப்போது தேவதூதர்கள் மனுஷ லெவலுக்குன்னு ஒரு பிளேன் மேலே. அப்போ அவன் என்ன சொல்கிறாருனாக்கா, நாங்களாவது எனக்குன்னு ஹையஸ்டாக இருக்கிற தேவ தூதர்களாவது வந்து இந்த சுவிசேஷத்தை மாற்றி சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்பாதீங்க, நீங்கள் வந்து சபிக்கப்பட்டவங்க. எதுக்காக இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாருனாக்கா, இது வந்து நம்மளுக்கு என்ன ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாருன்னா இந்த வசனத்து மூலிமா. இப்போ ஆதியில் வந்து நம்ம சப்ஜெக்ட் கேட்க வரும்போது திருத்துவம் ட்ரினிட்டி கிளாஸ் எடுக்கும் போது இப்போ வந்து பிதா குமாரன் பரிசுத்தாவி இது மூணும் வேறு வேறு அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஒரு 100 பேர் வராங்கன்னா எவ்வளோ பேர் வரமாட்டாங்க இது கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம்? ஒரு 25% கம்மியாகிடுறாங்க. கரெக்டுங்களா? கம்மியாகிட்டு பிறக்கோ ஒரு 75% வருவாங்க அடுத்ததுலேருந்து. அப்படியானாக்கா இது வந்து எங்களுக்கு முரம்பாக இருக்குது, நாங்கள் இவ்வளோ நாள் ஒன்றும் தான் நினச்சிருந்து நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க அப்படின்றாங்க. சரி, அந்த 75%ல் அப்படியே கொஞ்சம் வரும்போது அந்தி கிறிஸ்துன்னு ஒரு சப்ஜெக்ட் இப்படி கொடுக்குறாரு. இப்போ வந்து இவ்வளோ நாள் வந்து நாங்கள் என்ன நினச்சிருந்தோம், வேறு யாரோ தான் அந்தி கிறிஸ்து நாங்கள் ப்ரீச் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ எங்களையே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அந்தி கிறிஸ்து, எங்களோட அமைப்பை நீங்கள் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் பேக் அடிக்குவாங்க. கரெக்டுங்களா? இப்போ 2ஆம் வருகை, கிறிஸ்துவோட 2ஆம் வருகை, அவரோட 1000 ஆண்டு அரசாட்சி, இது பற்றி சொல்லும் போது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வேதமானவர்களே இந்த கன்ஃபியூஷன் இருக்குது. கிறிஸ்து வந்துட்டார், கிறிஸ்து இன்னும் வரல, ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகலை, இதில் நீங்கள் எப்படி இருங்கன்றாரு. சத்தியத்தில், அடிப்படையான சத்தியத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக உறுதியாக இருங்கன்றார். இதுதான் நம்மளுக்கு வார்னிங்கான ஒரு லெசன். ஏன்னா இப்போ இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதிக சத்தியத்தை பேசுகிறாங்க. ஏன்னா 7ஆம் தூதர் என்ன பண்ணிட்டாருங்க, அவர் கையில் இருக்கிற அந்த எக்காலஸ் எடுத்து என்ன பண்ணாங்க, ஆகாயத்தில் ஊற்றிட்டார். ஆகாயம்னு சொல்லும் போது எதுங்க, காற்று மண்டலம். காற்றுல ஊற்றும் போது இந்த காற்று மூலியமாக தான் நம்மளுக்கு சத்தியமே கிடைக்குது. நம்ம மொபைலில் உட்காந்த இடத்துலேருந்தே நம்மளுக்கு என்னங்க, யூடியூப்லேருந்து சத்தியம் மேலே சத்தியம் நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்குது. அதனால் நம்மளோட சத்தியத்தோட வேல்யூ நம்மளுக்கு தெரியல. அதனால் என்ன சொல்கிறாருனாக்கா, நீங்கள் வந்து கேட்ட அடிப்படையான விசுவாசம் உள்ள சத்தியத்தை வந்து ஸ்ட்ராங்காக நிலைத்துனுருங்க. ஏன்னா உங்களை வஞ்சிக்கிறதுக்கு அநேக பேர் இருக்காங்க. அதனால் என்ன சொல்கிறாருனாக்கா, இப்போ ஒரு பிரதர் வந்து சத்தியத்தை கொடுக்குறாரு, மெசேஜ் கொடுக்குறாரு. என்ன பண்ணுறாருனாக்கா, பிதா குமாரன் பரிசுத்தாவி வேறு வேறன்ட்டு. இப்போ அதே பிரதர் வந்துட்டு இவங்க 2 பேருமே ஒன்று தான் என்னோடய ஸ்டடீஸில் வந்து கண்டுபிடிச்சுன்னு சொல்லும் போது என்ன பண்ணணும், நீங்கள் கன்ஃபியூஷன் ஆவீங்கள. என்னப்பா நம்ம இந்த பிரதர்கிட்ட தான் கேட்டோம், இப்போ அதே பிரதர் வந்து மாற்றி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அந்த பிரதரை என்ன பண்ணுவீங்க? மாற்றி சொல்கிறாருன்ட்டு என்ன பண்ணுவீங்க? இவர் ராங்காக ப்ரீச் பண்ணுறவர் நம்ம மைண்ட் என்ன பண்ணுவாங்க, இனிமேல் இவர்கிட்ட டச்சு வச்சுக்கூடாது. அப்போ யார்கிட்ட வச்சுக்கணும்? அடுத்த பிரதர் தேடி போயிடுவோம் நம்ம. இதுதான் பண்ணுற மிஸ்டேக்கு. ஏன் தெரியுங்களா? ஒரு சகோதரனை பார்த்து இன்னொரு சகோதரன்கிட்ட நம்ம போகிறோம் தெரியுமா? இதுதான் இன்னும் சத்தியத்தில் நம்ம வளராத ஒரே காரணமே. நம்ம கிறிஸ்துவை பார்த்துருந்தோன்னா, அவரோட வார்த்தையை பார்த்துருந்தோன்னா நம்ம சத்தியத்தில் எந்த ஒரு விளைவும் இருந்திருக்காது. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறாருனாக்கா, நீங்கள் பெரியன் பட்டணத்தார பாருங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்களாம், அவங்க கேட்ட சத்தியத்தை வீட்டுக்கு எத்தனை போய்ட்டு என்ன பண்ணுவாங்களாம், மறுபடியும் சோதித்து பார்த்து இது நல்லது இது கெட்டது. இப்போ நான் உங்களுக்கு சில பாயிண்ட்ஸுங்க சொல்கிறேன்னா, இவர் பிரதர் பேசினது கரெக்டாக இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம எப்போ தான் திறக்குவோம் பைபிளில்? இப்போ 3 நாள் அடுத்த சண்டே தான் அதை நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சபைக்கு வருவோம். இன்றைக்கும் எதனா ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், எழுதுவோம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு வசனத்தை நோட் பண்ணுறோம், அந்த வசனத்துக்கு நோட் பண்ணிவிட்டு அது இந்த வசனம் என்ன பேசப்பட்டிருக்கு, அந்த வசனம் வந்து பைபிளில் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. இந்த வசனத்தை பற்றி இந்த பிரதர் என்ன பேசினாலும் ஒரு சின்ன கீவேர்டில் நம்ம என்ன பண்ணாங்க, அதுக்குரிய விளக்கத்தை நம்ம எழுதுகிறோம். சில பேர் வசனத்தை ஒண்டி தான் நோட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இதெல்லாம் நான் பெஸ்ட் ப்ராக்டிஸாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன்னா இந்த பாடம் உங்களுக்கு இல்லை. இதெல்லாம் நான் பண்ணுறதில்ல பிரதர்னால் கண்டிப்பாக இந்த பாடம் நம்மளுக்கு. ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட்டு இங்கே சொல்கிறாரு. ஓகேங்களா? அடுத்த நம்ம பிரதர்ஸை வந்து பின்னோக்கி போகக்கூடாது. நம்ம யாரை தான் பார்க்கணும்? கிறிஸ்துவ. அதுதான் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்க யாருங்க, த பர்ஃபெக்ட், த பைனீர் கிறிஸ்துவை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கூட அங்கே சொல்கிறாரு. ஓகேங்களா? கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
கலாத்தியர் 1:6 ம் உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை ம். நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு ம். வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். பாருங்க, இது என்ன பண்றாருங்க அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருங்க? இது வந்து இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும்னாக்கா ஐ எம் அஸ்டானிஷ்டுன்றாரு. நான் ஆச்சரியப்படுறேன், நீங்கள் இவ்வளோ சீக்கிரமா இப்போ தான் நான் ஒரு சபையை ஏற்படுத்திட்டு வந்தேன், நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக மாறிட்டீங்களே, நீங்களாம் மாற மாட்டீங்கன்னு நினச்சி. இந்த பிரதரில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார், இவர் விழவே மாட்டார், நீங்கள் நம்பிடாதீங்க, கண்டிப்பாக விழுதுருவார் எப்போனா இருந்தாலும். ஏன்னா இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் கிறிஸ்துவோட சுவிசேஷத்துக்கு நீங்கள் மாறிட்டீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்டை எடுத்து பார்க்கும்போதே நிறைய வளர்ந்துருக்க சகோதரங்களாம் விழுந்து போயிருக்காங்க, நிறைய பேர் விட்டு போயிருக்காங்க. அதனால் நம்ம பிரதர்ஸை ஃபாலோ பண்ணக்கூடாது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, கிறிஸ்துவை தான் நம்ம பின்பற்றணும், அவரோட வசனத்தை தான் நம்ம பின்பற்றும் போது கரெக்டான ஒரு டைரக்ஷன், அவர் செம்மையாக நம்மளை வழி நடத்துவாருன்னு சொல்லி நம்மளை எச்சரிக்கிறார். அதான் அப்போஸ்தலன் பவுல் டைமில் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும் போது இப்போல்லாம் என்ன கணக்கு, புரியுதுங்களா? இப்போல்லாம் ஈஸியாக நம்மளை என்ன பண்ணுவாங்க, நம்மளாம் அவ்வளோ ஸ்காலர்ஸா, சத்தியத்தில் இவங்க பேசுறது கரெக்ட் நம்ம வாதாட முடியுமா? அதனால் நீங்கள் அனுதினமும் சத்தியத்தை படிக்கணும். அது இல்லாமல் நம்ம விழுது போகிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இப்போ இருக்கிற கள்ள தீர்க்கதரிசனங்க சத்தியம் வந்து அநேக விஷயத்தில் பேசுகிறாங்க, எல்லாமே சத்தியம் கிடையாது. ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் வந்து சத்தியத்தை கவர்ந்து கூர்ந்து படிக்கணும். தேவன்கிட்ட பசுத்தாவி கண்டிப்பாக நம்ம வாங்கி ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். சரிங்களா? 7ஆம் வசனம் படிச்சிருங்க சிஸ்டர். இதுலேயும் கலாத்தியர் 1:7 வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. பாருங்க என்ன சொல்கிறாருன்னா, வேறொரு சுவிசேஷமே இல்லைன்னுறாரு. இதுதான் சிம்பிளாக முடிச்சிட்டாரு. வேறு சுவிசேஷம் நீ எங்கே உலகத்தில் எந்த மூலம் எடுக்கலன்னா தெரியுங்க, வேறொரு சுவிசேஷமே இல்லை, இதுதாங்க சுவிசேஷம். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், இதுதான் உண்மையான சத்தியம், வேறு சத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லி க்ளீனாக இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. சரி, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 படிச்சிருக்கோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் முடிகிறது. முதலாவது, நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின் படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் இங்கே பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பாருங்க, இது கடைசி நாள் யாரும் வருவாங்களாம், கள்ள தீர்க்கதரிசிங்க வந்து நம்மளை மாற்றுவாங்க, குழப்புவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா, ஆதி முதல் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அப்படியே தான் இருக்கீங்க, ஒரு மாற்றம், சிருஷ்டிப்பு முதல் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் இருப்பாங்க. இப்போ நம்மளை பார்த்து கேட்குறாங்களா, நீங்கள் எங்கே பைபிள் தூக்கிட்டு எங்கே போகிறீங்க, பைபிள் ஸ்டடிக்கு போகிறீங்க, சர்ச்சுக்கு போகிறீங்க, எக்லிஷாக்கு, உங்களுக்குள்ளே என்ன மாற்றம், நீங்கள் எங்களை மாதிரி தான் இருக்கிறீங்கன்னு பேர் சபை சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்க மூஞ்சி? இது கூட அவமானம் எதுவுமே இல்லை, கரெக்டுங்களா? ஸோ ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு நிலைமைக்குள்ளே நம்ம போய்டுவோம். ஏன்னா உங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? கண்டிப்பாக இப்போ வந்து எப்படி ஆகிட்டு இருக்குனாக்கா, யூடியூப்பில் பார்த்து அநேக சத்தியங்கள் பேர் சபை கற்றுக்கினாங்க, புரியுதுங்களா? அவங்க வந்து நம்மை போலவே ஓநாய்கள் மாதிரி இருக்காங்க. அவங்க கூட திருத்துவம் பற்றி கிளியராக தெரிஞ்சுட்டாங்க. இது வந்து பிதா குமாரன் பரிசுத்தாவி வேறு வேறேன்னு தெரியுது. அந்தி கிறிஸ்து வந்து அவங்களும் யார் சொல்கிறாங்க, ப்ரொட்டஸ்டன்ட் சபையில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களும் ரோமன் கேத்தலிக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் பாருங்கள், ரோமன் கேத்தலிக் அந்தி கிறிஸ்துனா யாருன்னு சொல்கிறாங்க, ரோமன் கேத்தலிக் சொல்கிறாங்க. அவங்க சபையில் ஃபாதர் ப்ரீச் பண்ணுறாரு. இதோட அவங்களுக்கு தெளிவு என்ன தேவை? அப்போ அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்? புரியுதுங்களா? ராஜ்யத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் தான் அவங்க கட் ஆஃப் ஆவாங்க. ராஜ்யத்தில் வந்து நீங்கள் எப்படி இருக்கணும், அதனால தான் வசனம் சொல்லுனா, முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நம்ம தேடக்கூடிய பிள்ளைகளாக. இதுதான் ஃபஸ்ட்டு வசனத்தில் நம்மளை என்ன எச்சரிக்கிறாருனாக்கா, கேட்ட சத்தியத்தில் அந்த 53 சப்ஜெக்ட் கேட்டிங்களா, அந்த சத்தியத்தில் வந்து தளராமல் மகா பரிசுத்த விசுவாசத்தில் நீங்கள் நில்லுங்க. ஏன்னா இதில் வந்து நானே ஆகட்டும் இல்லை தேவ தூதர்களே, அவர் தேவனுக்கே கம்பேர் பண்ணிட்டார், வந்து மாற்றி சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க. முதல் பாயிண்ட். இன்னும் 4 பாயிண்ட். நான் ரொம்ப லேட்டாக போகிறேனுங்களா? 4 பாயிண்ட் நான் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு. இப்போ 2வது சாபத்துக்குள்ளே நம்ம போகலாம். 2வது சாபம் யோசுவா 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோசுவா
6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழுப்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திவாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாபம் கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். கவனிங்க இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். அக்காலத்திலே யோசுவா என்ன பண்ணானாக்கா, எரிகோவை எடுத்து கட்டுறவன் சபிக்கப்பட்டவன். புரிஞ்சிச்சுங்களா? அது அஸ்திபார போகிறன்னா ஃபவுண்டேஷன், அது அஸ்திபார போகிற மூத்த பிள்ளை இறந்து போயிடுவார். இளைய குமாரன் என்ன பண்ணுறாருன்னா வாசல் வைக்கிறாராம், கேட், அவரும் இறந்து போயிடுவார். இந்த வசனத்துக்கு தீர்க்க தரிசனமான வசனம். இது எங்கே நிறைவேறி இருக்குனாக்கா 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34. அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திவாரத்தை போடுகிற போது அபிராம் எனும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செரூப் எனும் தன் இளைய குமாரனையும் சாவு கொடுத்தான். தீர்க்கதரிசனம் நிறைவேற்றுங்களா? என்ன சொல்கிறாருனாக்கா, அக்காலத்தில் யோசுவா என்ன சொல்கிறார், எரிகோவை எடுத்து கட்டுறவன் அவங்க மூத்த புள்ளியும் இளைய குமாரனும் இறந்து போயிடுவாங்கன்னு சொன்னார். யார் எடுத்து கட்டியிருந்துங்க? பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் அப்படின்றவர் இந்த எரிகோவை ரீபில்ட் பண்ணுறாரு, எடுத்து கட்டுறாரு. அவரோட மூத்த குமாரன் அபிராம், அவர் என்ன பண்ணிடுறாருங்களாம், இறந்து போயிடுறாரு. அது மட்டும் இல்லை, அந்த கேட்டு மதில் வைக்கிற சீகேப்ன்ற ஒரு இளைய குமாரனும் இறந்து போயிடுறாருங்க. இது மூலியமாக நம்மளுக்கு என்ன பாடம், தேவன் நம்மளுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது எரிகோ எத்தை குறிக்குது. நம்ம பேசிக் கிளாஸை கேட்டிருக்கோம். எரிகோ எத்தை குறிக்குதுங்க? எரிகோ உலகத்தை குறிக்குது. முக்கியமாக இந்த பாடத்தில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறா, நம்மளோட மாம்சம் என்றார். நம்மளோட மாம்சத்தை எடுத்து கட்டுறவன் இறந்து யார் தான் எடுத்து கட்டுது? நம்மளோட மாம்சத்தை யார் எடுத்து கட்டுதுங்க? நம்ம தான் எடுத்து கட்டுறோம். அந்த மூத்த குமாரன் இளைய குமாரன் யார் தெரியுங்களா? மூத்த குமாரனோட பேருக்கு அர்த்தம்னாக்கா பெருமைன்னு அர்த்தம். இளைய குமாரன் சீகேப், அவரோட பேருக்கு எலிவேட்டர்னு அர்த்தம், உயர்த்தப்பட்டவர்னு அர்த்தம். அதுவும் பெருமை தான். அப்போது நம்மளோட மாம்சத்தை எடுத்து கட்டும் போது, நம்ம எடுத்து கட்டுறோன்னா நமக்குள்ளே வந்திருக்கிறது எதுங்க? பெருமை. நமக்குள்ளே பெருமை வந்துச்சுனாலே தேவன் என்ன பண்ணுறாருங்க? எதிர்த்து நிற்கிறார். அதனால அந்த 2 பசங்களும் என்ன ஆயிட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. அதே போல் இந்த கடைசி காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா, கிறிஸ்துக்காக நான் வருகிறேன், இனி வாழ்வது நான் இல்லை, கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழ்கிறான்னு சத்தியத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா, நம்மளோட மாம்சத்தை டெய்லியுமே எடுத்து கட்டிகிட்டு இருக்கோமா. அதனால பெருமை உங்களுக்குள்ளே வரும்போது தேவனை நீங்கள் பிரியப்படுத்த முடியுமா? அதனால தான் என்ன சொல்கிறேன்னாக்கா, உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் எது உங்களுக்கு எனக்கு தடங்களாக இருக்குன்னா உங்களோட பாவம் வாசல்லே பார்த்துட்டு இருக்குன்றாரு. கரெக்டுங்களா? உங்கள் பாவத்து மூலியமாக என்னால் உங்ககிட்ட வர முடியலன்றாரு. நம்மளோட பாவம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 2-3. ரோமர் 6ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? பாருங்க, அவரோட கூட நம்ம ஞானஸ்நானம் எடுத்துட்டு அதை பற்றி நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களா? யாருக்குன்னா அது பேப்டிசம் டேட் தெரியுங்களா? சில பேருக்கு தெரிய ஞாபகம் வச்சுருக்காங்க. எப்போ நம்ம ஞானஸ்தானம் எடுத்து அதுலேருந்து நம்மளோட வாஞ்சையும் இப்போ இருக்கிற வாஞ்சையும் எப்படி இருக்குங்க? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிட்டே வருதுங்களா? கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கா? அதனால் நீங்கள் என்ன கிறிஸ்துக்குள்ளே ஞானஸ்தானம் எடுத்து அதை நீங்கள் அறியாது இருக்கீங்களான்னு கேட்குறாரு. அப்போது நம்மக்குள்ள ஒரு கேள்வினாக்கா, நம்மளோட மாம்சத்தை தினந்தோறமும் எடுத்து கட்டிட்டு இருக்கோமா? நம்மளுக்காக சுயமாக நம்ம அதான் ஃபஸ்ட்டே என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்னை பின்பற்றி விரும்பினா என்ன சொல்லிடுறாருங்க? அந்த ஒரு வசனத்தை நம்ம மறந்துட்டோமா? தன்னைத்தானே வெறுக்கிறதே இல்லையா? வெறுத்தா தானே சிலுவையை எடுக்க முடியும். ஆனால் சிலுவையை தூக்குறோன்னு அநேக பேர் வந்துட்டு இருக்காங்க. நீ எப்படி வெறுக்காத எப்படி நீ சிலுவையை தூக்க முடியும்?
நம்மளை நம்ம வெறுக்கிறது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். நீ உலகத்தில் பாபிலோனா அதை விட்டு நான் வெளியே வந்துடுறேன், ஏன்னா அது எனக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது, அது ஒரு அமைப்பு, அதை விட்டு நான் வெளியே வந்துடுறேன். வேறு யாருன்னா வெறுக்கிறீங்களா? வேறு யாருன்னா அந்த உலகத்தாரா, ஃப்ரெண்ட்ஸா, அவங்கள நான் வெறுத்துறேன், அவங்க தூரம், அவங்கள விட்டு நான் வெளியே வந்துடுறேன். ஆனால் ஃபேமிலியா, அதோ வேறு மாம்சம், அவங்கள கூட ஒரு காலகட்டத்தில் நான் வெறுக்கிறேன். பிள்ளைகளா, அவங்கள கூட மேக்சிமம் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் நம்ம வெறுத்துருவோம் தேவனுக்காக. உன்னை நீ வெறுக்க முடியுமா? கேள்வி. எப்பவுமே சுயத்தில் கை வைக்கும் போது தான் என்ன தெரியுமா, அது சுயரூபமே நம்மளுக்கு தெரியும். நம்மளை நம்ம வெறுக்கிறது ரொம்ப கம்மி. இன்னும் நம்மளோட மாம்சத்தை பிரியப்படுத்திட்டு தான் இருக்கோம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், உதாரணத்துக்கு தப்பாக நினச்சிக்காது. இப்போ சண்டே சர்வீஸ் முடித்தோடனே நம்ம எங்கே போவோம்? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? எல்லாம் கறிக்கடை தேடி போவோமா? ஏங்க, மாம்சத்துக்கு தீனி போடணும், கரெக்டுங்களா? ஸோ இது வந்து சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்தமாரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஒரு துணிமணி வாங்குறதுல கூட நம்மளுக்கு பிரதர் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருனாக்கா, ஒரு துணி வந்து ஒரு ஷர்ட்டு ஒரு 500 ரூபாய் இருக்கும், ஆனால் நம்மளோட பார்வை எப்படி இருக்கும்? அதோட இன்னும் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு தான் உங்ககிட்ட எதனா 2 இன்ச் தான் ஒன்று நீங்கள் கொடுத்துருக்கோன்னு சொல்கிற வராரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? மாம்சத்தை நம்மளை அறியாதே எடுத்து கட்டிட்டு இருக்கோம். அது ப்ராக்டிஸ் ஆகிட்டு இருக்கு, நம்மளுக்கு பழகி போயிட்டு இருக்கு. அதனால நம்மளுக்கு தேவை தான், இந்த உலகத்தில் சின்ன சின்ன காரியங்கள் தேவை தான். அதனால தேவன் என்ன சொல்றாருன்னா, உன்னோட தேவைகளை சந்திக்கிறாரு, வேணும்னு சந்திக்கிறது இல்லை, உங்களோட தேவையை மாத்திரம் தான் சந்திக்கிறாரு, நீட்ஸை சந்திக்கிறாரு. வான்ஸ், எனக்கு இதெல்லாம் வேணும்னா அதெல்லாம் தேவன் வந்து சந்திக்கிறது. இதுதான் 2வது சாபம். 2வது சாபம் என்ன சொல்றேன்னா, உன்னோட மாம்சத்தை நீ எடுத்து கட்டாத. இன்கேஸ் நீ கட்டனா நீ சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி 2வது பாயிண்ட்ல முடிக்கிறார். 3வது சாபத்துக்குள்ள நம்ம கடந்து போயிடலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, கவனிக்கணும். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக ஆக்கி கொண்டு கர்த்தரை விட்டே என்ன பண்ணுவாங்களாம்? இருதயம் விலகிறவன் வந்து சபிக்கப்பட்டவன். அப்போ என்ன பண்ணாங்கனாக்கா, ஃபஸ்ட்டு மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறான், மாம்சம் அவன்கிட்ட இருக்கிற மாம்சத்தை புயபலமாக நினச்சிக்கிறான், தேவனை விட்டே அவனோட இருதயம் விளங்குது. இதுக்கு வந்து பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆவது வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். பாருங்க, தாவீது வந்து என்ன சொல்றாருங்க, அப்படியாப்பட்ட ராஜா சவுல்னாலே யாரும் அடிக்க முடியல. ஒரு ராஜாவுக்கு வந்து ஒரு இது இருக்குது, ஒரு டிக்னிட்டி. அவர் எந்த ஒரு ராஜ்யத்துக்கு சண்டை பண்ணாலும் அவரு தான் போனோம். இந்த இடத்துல ராஜாவே என்ன பண்ணுறாருங்க, தடுமாடுறாரு, அவருடைய நிலைமை வந்து கம்மியாகுது. அது மாத்திரம் இல்லை, என்ன சொல்கிறாருனாக்கா, அங்கே இருக்கிற ஆர்மிஸில் யாரை பார்த்தாலுமே அவர்கிட்ட சண்டைக்கு போக மாட்டாங்க. யார்கிட்ட? கோலியாத் கிட்ட. அப்போ கோலியாத் என்ன சொல்கிறார், உங்களோட ராஜ்யத்தில் வந்து யாருமே இல்லையானாக்கா, ஒருத்தர் கூட தில்லானவங்க இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அந்த மாதிரி கேட்கும் போது தாவீது ராஜா என்ன பண்ணுறாருங்க, சாப்பாடு கொடுக்குற வந்த இடத்துல வந்து அவர் வந்து பாருங்கள், நீ வந்து எதனால பட்டயத்தினாலும் கேடகத்தினாலும் அநேக விதத்தில் நீ வர, ஆனால் நான் எந்த நாமத்தில் வரேன்றாருங்க, நீ நிந்திக்கிற இஸ்ரேலோட ஜீவனுள்ள தேவனோட நாமத்தினால நான் வரேன் அப்படின்னு சொல்லி வராரு. அவருக்கு அந்த ஹார்மர்லாம் போடுறாங்க. தாவீதுக்கு 10 தான், தாவீது சுத்தமாக 10. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, போயிட்டு அந்த ரிவர் பேங்க்கில் இருக்கிற அந்த கூழாங்கல் எடுக்கிறார். அந்த கல் எடுத்து ஒரு 5 கல்லை அதில் ஒரே கல்லில் என்ன பண்ணுறாருங்க, ஆனால் அவர் வந்து ப்ராக்டிஸ் இருக்குது, சிங்கத்தெல்லாம் அடிச்சிருக்காரு. அப்போ அவர் பார்வைக்கு எப்படி இருந்திருப்பார் கோலியாத்து? அவரும் ஒரு சிங்கம், ஒரு விலங்கு மாதிரி தான், ஒரு அப்நார்மல் கேரக்டர். அவர் ஈஸியாக நான் அடிக்குவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அந்த கல்லில் அடித்து முடிச்சுட்டு அவனோட கத்தியத்தை யாரை வெட்டிடுறாருங்க,
அப்போ என்ன சொல்கிறாருனாக்கா தாவீது, என்னோட இருதயம் எப்படி இருக்குனாக்கா, நீ வந்து எதனால் வரேன்னா ஜாவ்லின் அப்படின்றாரு, நீ வந்து பட்டயத்தினாலும் கேடகத்தினால வர, ஆனால் நான் ஏன்னா ஜீவனுள்ள தேவனோட நாமத்தினால வரேன்ற தாவீது. வாசிக்கலாம் இந்த வசனம், 2 சாமுவேல் 24:1. 2 சாமுவேல் 24:1. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கப்பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். பாருங்க, அப்படி இருந்த தாவீது, அப்படி விசுவாசத்துக்குள்ள இருந்த தாவீது என்ன ஆயிட்டாருங்க, அவரோட ஆர்மி வந்து நாங்கள் யுத்தத்துக்கு போனால் ஜெயிக்குவோமான்னு சொல்லி லெக்கம் பார்த்துட்டாரு. தேவன் மேலே இருக்கிற விசுவாசம் என்ன ஆச்சுங்க? அதான் என்ன சொல்றேன்னாக்கா, மாம்சத்தை தன் புயபலமாக்கி மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சு அவருடைய இருதயம் யாரை விட்டு விளங்குச்சான்? தேவனை விட்டே விலகிடுச்சுங்க. அப்படி இருந்த தாவீது எப்படி ஆயிட்டாருங்க, ரொம்ப விசுவாசத்துக்குள்ள. அப்புறமா தாவீது என்ன பண்ணுறாருங்க, ரிட்டன் வராரு, மறுபடியும் வந்து அநேக யுத்தங்களாக பண்ணி கழிக்கிறாரு. அதனால இவர் கடைசியில் இப்படி இருந்த தாவீது எப்படி ஆயிட்டாருங்க, இவரே விழுந்துட்டாரு ஒரு ராஜாவாக இருந்து அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இது பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம். புதிய ஏற்பாட்டில் கூட நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாம். லூக்கா 22:35. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:35. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவா இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை என்றார்கள். பாருங்க, அந்த சீஷர்கள் வந்து கிறிஸ்து இருக்கும் போது கேட்குறாரு, உங்களுக்கு நான் எதனா குறை வச்சிருக்கேனா, பணம் பை சாமான் பை எல்லாமே கொடுத்து நான் அனுப்புகிறேன், உங்களுக்கு எதனா குறை இருக்கான்னு கேட்குறாரு. அதுக்கு இந்த ஜனங்க என்ன சொன்னாங்க, சீஷர்கள், ஒரு குறையும் இல்லை ரபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படி இருந்த காலப்போக்கிலும் கிறிஸ்து வந்து மரணம் அடைஞ்சு அவர் போகும்போது அது ஜனங்க எப்படி மாறுறாங்கனாக்கா, யோவான் 21:3. யோவான் எழுதின சுவிசேஷம் 21:3. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உன்னுடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. பாருங்க, சீமோன் பேதுரு வந்து மீன் பிடிக்க போறேன்னு சொல்றாரு. அப்ப அந்த சீஷர்கள் என்ன சொல்றாங்க, நாங்களும் உங்க கூட வந்துடுறோம். அப்போ போய் படுக்க அவங்க மீன் போடுறாங்க, ஒரு மீனும் மாற்றுறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னாக்கா கிறிஸ்து போயிட்டு இருக்க ஒரு டைம்ல ஜனங்க என்ன ஆயிடுறாங்க தெரியுங்களா, அவங்கவுங்க வேலைகளை பார்த்து அப்படியே போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து இவங்க 2 வாரம் 3 வாரம் எந்த சகோதரமும் வரல, யாருமே பேசலை. அப்போ எப்படி இருக்கும் சபை? அப்போ நீங்கள் வந்து எப்படின்னாக்கா தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் தியானிக்கணுமா இருக்கும். ஆனால் நம்ம யாரை நம்பி இருக்கக்கூடாது, சகோதரங்களை நம்பி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இவங்க என்ன, கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் கிறிஸ்துவை நம்பி இருந்தாங்க. கிறிஸ்து போயிட்டு போக அவங்களோட வேலைக்கு அவங்க திரும்பியும் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் கிறிஸ்து வந்து என்ன பண்ணுறாருங்க, ஒரு ஞாபகப்படுத்துறாரு. வாசிக்கலாம், யோவான் 21:4-6 மட்டும் வாசிங்க சிஸ்டர். யோவான் எழுதின சுவிசேஷம் 21:4 முடிய விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். இப்போ என்ன பண்ணாங்க இந்த ஜனங்க, இயேசு கிறிஸ்து வந்து சாப்பிட்றதுக்கு எதனாவது இருக்கான்னு கேட்குறாரு, ஒன்றும் இல்லையா. அப்போ மீனும் மாட்டல. அப்போ கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அந்த ஜனங்க விசுவாசத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிட்டு இருந்தாங்க. கிறிஸ்து போயிட்டாரேன்னு ஒரு அர்த்தத்தில் இருக்கும்போது அவர் ஒரு ஜஸ்ட் ஞாபகப்படுத்துறாரு. வலையை இந்த மாதிரி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குன்னு சொல்லி அவங்க வலையை போடும் போது வலையை கிழிக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு மீன் மாட்டுதுன்னு சொல்கிறார். அப்போ ஒரு ஞாபகம் தான் இது. எப்படின்னாக்கா இது நம்மளுக்கு எப்படி பாடனாக்கா, நம்ம சத்தியத்தில் வந்திருக்கோம், சத்தியத்தில் அருமையாக ஓடி இருந்திருக்கோம். அப்போது உலக கவலைகள் இச்சையில் நம்ம சில முள்ளுக்களில் போயிருக்கோம், சில உலக இச்சைகளில் நம்ம போய் அகப்பட்டு நம்மளே என்ன பண்ணுவோம், வஞ்சித்து சில ஆவிக்குரிய வாழ்க்கையை அப்படி டவுன் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி வாரம் சத்தியத்துக்குள்ளே நம்ம வரும்போது தியானிக்கும் போது தேவன் யாராவது ஒரு சகோதரர் மூலியமாக என்ன பண்ணுவாருங்க, ஒரு வசனம் தான் நம்மளுக்கு காப்பாற்றும். எடிஃபை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு ஒரு ஞாபகம் வரும். ஏன்னா இந்த பக்கமும் அந்த பக்கம் திரும்புன்னு சொல்லி ஆவி என்ன பண்ணோமா, நம்மளை ரிமைண்ட்
நம்மள ஒரு ஞாபகப்படுத்தும். ஸோ அது போல் நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு அதே மாதிரி ஒரு ரிமைண்டர் கொடுக்குவார் தேவன். நம்மள என்ன பண்ணாங்க, அந்த சத்தியத்தில் முன்னால் எப்படி இருந்தோமோ அதே விசுவாசத்தில் முடிவு வரைக்கும் இருக்கணும். அதுதான் ஆரம்பத்தை பார்க்கல முடிவு எவ்வளோ நல்லதுன்றாங்க. ரொம்ப இதுவாக இருக்கணும். முடிவு தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆதியில் நம்ம விட்ட அன்பு கடைசி வரைக்கும் இருக்கணும். ஆதியில் இருந்த அன்பு உங்ககிட்ட இல்லைன்னு கூட சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அநேக ஒரு பாயிண்ட்ஸுங்களை இங்கே கொடுக்கறதா கூட நம்ம பார்க்குறோம். இது வந்து எத்தனாவது சாபம்? 3வது சாபம். இதுக்கு வந்து ஒரு வசனத்தை படிக்கலாம். லேவியராகமும் என்னாகமும் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என்னாகமம் 18வது அதிகாரம் 20வது வசனம். பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கிறேன். பாருங்க, தேவன் வந்து இந்த லேவியர்களுக்கு ஒரு விஷயம் கொடுத்திருந்தாரு. எல்லாருக்குமே இந்த 12 கோத்திரத்துங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு, எல்லாரும் பங்கு. ஆனால் இந்த லேவியர்களுக்கு வந்து ஒரு பங்குமே கிடையாது. என்ன சொல்றாருன்னா, மாறாக நான் தான் உங்களோட பங்குன்றார். அப்போ தேவனே நம்மளுக்கு கட்ட இருக்கும் போது நம்மளுக்கு என்ன தேவை? நம்மளுக்கு கார் தேவையா, பங்களா தேவையா, வீடு தேவையா, வாசல் தேவையா, எதுனா நம்மளுக்கு எது தேவை? எதுவுமே தேவையில்லை. தேவனே உங்களோட பங்கு. இப்போ இந்த லேவியர்களுக்கு ஒரு பங்கும் இல்லை. அதே போல தான் நம்மளோட எப்படி இருக்கணும்னாக்கா, லேவியர்கள் போலவே நம்மளோட பங்கே தேவன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. வாசிக்கலாம் 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். 32வது சங்கீதம் 10ஆம் வசனம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். பாருங்க, துன்மார்க்கருக்கு வந்து அநேக வேதனைகள். வேதனை யாருக்கு தான் இருக்குமா? அப்ப நம்மளுக்கு வேதனை இருக்கா? வேதனை சொன்னா நம்மளும் துன்மார்க்கல்னு அர்த்தம். அப்போ கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளுது. அப்போ தேவனை நம்பி இருக்கும் போது அநேக கிருபைகள் நம்மளுக்கு வரும். அப்போ நம்ம துன்மார்க்கல் மாதிரி இருக்கணும். இதெல்லாம் நம்ம ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம சோதித்து நம்ம பார்க்கணும். இன்கேஸ் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம அதை சரி தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். சரி, 4வது சாபத்துக்குள்ளே நம்ம கடந்து போயிடலாம். 4வது சாபம் மல்கியா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மல்கியா 1வது அதிகாரம் 14வது வசனம். தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாய் இருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்னோட நாமம் ஜாதிகள் மத்தியில பயங்கரமாக இருக்கு. நான் என்ன சொல்றேன்? சேனைகளின் தேவன் அப்படின்னு சொல்லி கூட தேவன் சொல்றாரு. என்ன பாயிண்ட் இங்க சொல்ல வர்றாருனாக்கா, உன் மந்தியில கடாக்கள் இருக்கு, ஆனால் நீ எனக்கு என்னத்த கொடுக்குறியா? கெட்டு போந்து கொடுக்குறியா? உனக்கு எங்கன்னா இதுவா அப்படின்னு கேட்குற. சிம்பிளாக முடிச்சிட்டார். உன் மந்தியில் கடாக்கள் இருக்குது, நீ எனக்கு கெட்டு போந்து நீ கொடுக்குறியா? அதனால தான் தேவன் என்ன பண்ணாருனாக்கா, அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து அந்த ஆடு வந்து பலி கொடுக்கும் போது நீ பழுதற்றதாக ஒரு வயசு ஆட்டுக்குட்டியை, ஏன்னா ஒரு வயசு ஆட்டுக்குட்டிக்கு ரீசன் என்னன்னாக்கா, இட் இஸ் எ நியூ பார்ன், புதுசாக பிறந்தது, அதுக்கு ஒரு டிஃபெக்ட் இருக்காது, எல்லாம் ரத்தமே ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அது எப்படி இருக்குன்னாக்கா, ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தே இருக்காது. அந்த அளவுக்கு நல்லா பியூராக இருக்கும். எலஸாக நம்ம கடையில் எப்படி கேட்குவோம், எல்லா ஆட்டுக்கறியாக போடுங்கன்னும்ல, அந்த மாதிரி எலஸாக இருக்கிற மாதிரி தேவன் என்ன பண்ணுறாருன்னா இது பண்ணுறாங்க. ஸோ இந்த நீங்கள் பழுதற்றதாக எனக்கு கொடுக்காதீங்கன்றாரு. ஆனால் இந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மணி எக்ஸ்சேஞ்சஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆலயத்தில் இருக்கிறவங்க, இந்த காசுக்காரர்கள், இந்த புறா வியாபாரிகள்னால் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இதே மாதிரி மாடலாக செய்வாங்களாம். இதே மாதிரி இது எல்லாம் ஆடு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பழுதற்றதாக கொஞ்சம் இது நெசல் பிடிச்சி லைட்டாக அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி விற்றுருவாங்களாம் காசுக்கு. இது நல்லா இருக்குது, இங்கே பாருங்கள். இப்போ நம்ம கூட தேவாலயத்துக்கு எங்கன்னா பேபிலோனில் இருக்கும்போது போகும்போது இது நல்லா இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்து அவங்க தேவாலயத்துக்குள்ளே விற்கிறாங்க. அங்கே கொடுக்குறதே நல்லதாக தான் கொடுக்குவாங்கன்னு சொல்லி நம்ம எவ்வளோ காசு இருந்தாலும் என்ன பண்ணுவோம், வாரியர்ஸ் நம்ம வாங்கிட்டு போயிடுவோம். அதுபோல் நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஜனங்க ஏமாந்துட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த வசனம் மென்ஷன் ஆயிருக்கு. இந்த வசனம் மென்ஷன் ஆயிருக்கு ரீசன் என்னன்னாக்கா, அந்த மாதிரி ஜனங்க பண்ணியிருக்காங்க. தேவனே சொல்கிறாரு, உங்கள் மந்தியில் கடாக்கள் இருக்குது, ஆனால் எனக்கு பழுதற்றதாக நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்களே, இது நம்மளுக்கு என்ன பாடும்? கடாக்கள்னா என்ன குறிக்குதுங்க?
கடாக்கள்னா நம்மளுக்கு கொடுத்த தேவன் தாளந்து. என்ன தெரியுங்களா? காலையில் நம்ம ஏஞ்சிக்கிறது ஆகட்டும், தேவன் கொடுக்குற ப்ரேயர் ஆகட்டும், மன்னாவும் ஆகட்டும், ரீடிங்காக ஆகட்டும், முடிக்கும் போது ஒரு ஜபமாக இருக்கட்டும், அது மாத்திரமில்லை நம்ம இக்லிஷாக்கு வர நேரமாகட்டும், சபைக்கு வர நேரமாகட்டும், சபைக்கு உதவி செய்கிறதாகட்டும், ஒரு சேர் எடுத்து போடுறதுலேருந்து, ஒரு காஃபி டீ பண்ணி கொடுக்குறதுலேருந்து, அது மாதிரி ஒரு ஃப்ளோர் க்ளீன் எல்லாமே ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் நம்மக்கிட்ட இருக்கிற கடாக்கள். ஓகேங்களா? இந்த கடாக்களில் வந்து உங்களுக்கு மத்தியில் நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் எனக்கு எப்படி கொடுக்குறீங்களா? கெட்டு போயிருந்தால் கொடுக்குறீங்களா? உதாரணத்துக்கு இந்த பிரதர் எப்படி எழுதுறான்னா, நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது உன்னோட எஜமான் வந்து யார்? உன்னோட பாஸ், உன்னோட ஓனர். அவர்கிட்ட நீங்கள் போய் இந்த கெட்டு போந்து கொடுங்க, அவர் ஒத்துக்குவாரா? என்ன பண்ணுவார்? உங்களுக்கு இந்த மாதம் சேலரியே இல்லைன்னுவார். அது இல்லாமல் என்ன பண்ணுவார்? ஒரு நாள் சேலரி வந்து கொஞ்சம் லேட்டாக போயிடுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், லாஸ் ஆஃப் பே, எல்ஓபி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கிற பாஸே இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கும் போது இந்த உலகத்தையே படித்த தேவன் எப்படி இருக்காருங்க? நம்மளுக்கு என்ன தெரியுங்களா? நம்மளை கண்டுக்கிறது இல்லை தேவன் நம்மளை கண்டுக்கிறது இல்லை. நம்ம என்ன பண்ணுறோன்னா கண்டுக்கிறது இல்லையா? உங்களை வந்து கண்ணிமை போலையே வச்சு தாங்குறாருங்க, பார்த்துட்டே இருக்காரு. எங்களோட ஜனங்க வந்து எப்போ எங்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்கன்ட்டு பார்த்து கொண்டே இருக்காரு உள்ளங்கையில் வச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? அட்வான்டேஜ் 4 சவுத்துக்குள்ளே பண்ணுறது நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் தேவன் அதை என்ன பண்ணுறாருன்னா வெளியே கொண்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் தேவனுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. யூ ஆர் டிரான்ஸ்பரண்ட், நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கீங்க அப்படி. அப்போ நம்மக்குள்ளே கடாக்கள் இருக்குது. ஒரு பாட்டு பாடத்துலேயே ஆகட்டும், ஒரு மண்ணா படிக்கிறதுலேயே ஆகட்டும், ஒவ்வொரு விஷயமும். சில பேருக்கு வந்து பாடுற டேலண்ட் இருக்கலாம், சில பேருக்கு அது நீங்கள் உங்களுக்கு கொடுத்த கடாக்கள். நீங்கள் தேவனுக்கு வந்து கண்டிப்பாக சில பேர் சப்ஜெக்ட் பேசக்கூடிய, சில பேர் பைபிள் ரீடிங் இருக்கும், சில பேருக்கு ஒன்றுமே இல்லை, நேரம் ஒண்டி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு எதனா ஒன்று செய்யலாம். சபைக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. சில பேர் காசு என்கிட்ட எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் காசு எதனா கொடுத்து ஒரு பிரதரையும் ஒரு சிஸ்டரையும் நான் பிக் பண்ணின்னு வர முடியும், அவங்கள நான் ட்ராப் பண்ண முடியும். இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் நீங்கள் வைத்திருக்கிற கடாக்கள். இதை வந்து நீங்கள் பழுதற்றதாக சபை. அதான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட ஊழியக்காரனுக்கா ஏதாவது ஒரு கிளாஸ் நீங்கள் தண்ணி கொடுத்தாலே என்னங்க? தேவனுக்கே கொடுத்த மாதிரி. அப்போ தேவன் வந்து எப்படி இருக்காருங்களாம்? கடன்கார, டெப்டர் ஆகிடுறாரு. ஸோ அதனால ஆவிக்குரிய முக்கியமாக ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் ஃபேத் சபையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நம்ம எப்படி இருக்கணும்னாக்கா அநேக காரியங்கள் நம்ம செய்யணும். இதுதான் நமக்குள்ளே இருக்கிற கடாக்கள் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இதுதான் நம்ம இது குறித்து கூட ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை யார் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா பவுல் கூட என்ன பண்ணுறாருனாக்கா, பூமியில் நான் வாழ்கிறேன் இல்லைங்களா, நான் வாழ்தலை யாருக்காக வாழ்கிறேன்றாரு? கிறிஸ்துக்காக தான் வாழ்கிறாரு. செத்தாலும் கிறிஸ்துக்காக. அவர் ரோமருக்கு போகிறாரு, என்னை அடிக்கிறாங்கன்னு தெரியும், என்னை எப்படியும் தலைவட்டிடுவாங்க, அவர் சாவடிச்சிருவாங்க. ஆனால் எப்படி போகிறாருங்க? சந்தோஷமாக போகிறாரு. என்னை உயிரோடு வச்சாலும் உங்களுக்கு தான் ஆபத்து, என்னை சாவடித்தாலும் உங்களுக்கு தான் ஆபத்து. எங்கே போனாலுமே அவர் கிறிஸ்துக்காக தான் அவர் போகிறாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். சரி, இப்போது மார்க்கு 12ஆம் அதிகாரம் 42லேருந்து 44 வாசிச்சிருங்க சிஸ்டர். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 12ஆவது அதிகாரம் 42 முதல் 44 வசனங்கள் முடிய, ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். பாருங்க, எல்லாரும் போட்டாங்க. வித்தியாசம் என்னங்க? எல்லாமே அவங்க வறுமை, அதாவது அவங்க கிட்ட இருக்கிறதுலேருந்து கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஸ்திரீ கிட்ட என்ன இருந்துச்சுங்க? ஒன்றுமே இல்லை. இதுதான் அதுக்கு கடைசி. இது இல்லைனாக்கா அவங்களோட ஜீவன் இருக்கமானா தெரியல. ஆனால் அந்த ஸ்திரீ வந்து முழு மனசோட அவங்க என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. இதை தான் நம்மக்கிட்டே தேவன் வந்து எதிர்பார்க்குறோம். உங்ககிட்ட இருக்கிற கடாக்கள் வந்து நீங்கள் முழு மனதோட தேவன் கொடுங்க. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6லேருந்து 8 முதல் சில வசனங்கள் படிச்சிடலாம் சிஸ்டர். 2 கொரிந்தியர் 9:6. 2 கொரிந்தியர் 9ஆவது அதிகாரம் 6வது வசனம்.
இன்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், ம். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், ம் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ம் அவனவன் விசனமாயும் அல்ல, ம். கட்டாயமாயும் அல்ல, ம். தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். பாருங்க, சிறுக விதைக்கிறவன் சிறுகத்தான். நீ எவ்வளோ விதைக்கிறியோ அவ்வளோதான் உனக்கு மெஜர் அவ்வளோதான். நீ ஜாஸ்தி விதைச்சனா உனக்கு ஜாஸ்தி கொடுப்பார் தேவன். ஓகேங்களா? என்ன சொல்கிறேன்னா, அவன் व्यसனமாக இல்லை, கட்டாயமாக ஃபோர்ஸிபிளாக இல்லை. ஆனால் நீ எது கொடுக்குறியோ முழு மனதோட கொடுன்றார். படிங்க sister. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் ம். தேவன் பிரியமாய் இருக்கிறார். தேவன் பிரியமா இருக்கார். மேலும் ம். நீங்கள் எல்லாவற்றிலும் ம். எப்பொழுதும் ம். சம்பூர்ண உடையவர்களாயும் ம். சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, இதுதான் நம்மளுக்கு ஒரு 4th பாயிண்ட் கொடுத்த ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறாருன்னா, உங்ககிட்ட கடாக்கள் இருக்குது, நீங்கள் வந்து நல்ல தேவனுக்கு வந்து முழு மனதோட நல்ல ஒரு காணிக்கையாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். 5வது கஸ் 5th, இதுதான் கடைசி. நான் முடிச்சல ஒரு 5 minutesல முடிச்சிடலாம். எரேமியா 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எரேமியா 48வது அதிகாரம் 10ஆம் 10ஆம் வசனம். வசனம். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ம் ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். பாருங்க, இதுதான் நம்ம எப்பவுமே ஃபஸ்ட்டாக சொல்லுவோம் இல்லைங்களா? கர்த்தரோட வேலையை அசதியாக செய்யுங்க. இது ஒரு யூனிவர்சல் வர்ஸ், எல்லாருக்குமே தெரியும். அப்போது அசதியாக செய்கிறவன் வந்து சபிக்கப்பட்டவன். நம்மளும் அப்படியே சொல்லலாமா? யாருமே தேவனோட வேலையை நம்ம அசதியாக செய்ய மாட்டோம். அது ஒன்று, எனக்கா நம்மளோட தேவனுக்குள்ளே வந்திருக்கோம். ஆனாலும் இங்கே நம்மளுக்கு சில பாயிண்ட்ஸுங்க எச்சரிக்கிறார். என்னன்னாக்கா, நம்ம வந்து அசதியாக செஞ்சுட்டா யாருக்கு தான் லாஸு? நம்மளுக்கு தான் லாஸு. ஏன்னா தேவன் கொடுத்த ஒரு கனமும் அந்த மகிமையும் அவர் வந்து இப்போ படுற பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஈடே இல்லைன்றாரு. அந்த பெரிய மகிமை யார் தான் இழக்க போகிறது? நம்ம தான் இழக்க போகிறோம். அதனால் தேவனோட வேலையை சின்ன சின்ன வேலையை இருந்தால் கூட நம்ம எப்படி செய்யணும்னாக்கா, உற்சாகத்தோட நம்ம செய்யணும். எந்த ஒரு லேக்னஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். சரி, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிச்சிருங்க சிஸ்டர். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 9வது வசனம். தன் வேலையில் அசதியாய் இருப்பவன் அழிமனுக்கு சகோதரன். பாருங்க, வேலையில் நம்ம அசதியாக இருந்தால் யாருக்கு சகோதரனா? அலிமனுக்கு நம்ம சகோதரனாக ஆயிரும். அப்போ நம்ம யாருக்கு சகோதரனாக இருக்க மாட்டோம்? கிறிஸ்துக்கு வந்து சகோதரன். ஏன்னா கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? தேவனோட வேலையை செய்கிறவங்க என்னோட சகோதரன் சொல்கிறாரு. அது போல் நம்ம கிறிஸ்துவுக்கு சகோதரன் இல்லாமல் அலிமனுக்கு சகோதரனாக நம்ம ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி கூட இந்த ஒரு வசனத்தை வாசிக்கல. இது லைட்டாக நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரிக்கிங் குத்துற மாதிரி இருக்கும். எரேமியா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எரேமியா 8வது அதிகாரம் 7வது வசனம். ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் ககைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி. பாருங்க, இது எவ்வளோ நம்மளுக்கு புரிய வைக்கிறான்னா, ஆகாயத்தில் நாரை முதலாது என்னோட வேலையை அறியும், காட்டுப்புறாவும் தகவலான் குருவியும் கொக்கு முதல் என்னோட வேலையை அறியுமா, என்னோட நேரத்தை அறியும். ஆனால் என்னோட ஜனங்கள் வந்து எதுவுமே அறிய மாட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப வசனத்தோ ரொம்ப ஃபீல் பட்டு எழுதின ஒரு வசனம் கூட நம்ம பார்க்கலாம். ஸோ அது போல் நம்மளுக்கு வந்து இந்த பறவைகள் பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்கோம்? விசேஷத்தவர்களாக நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால் நம்மளோட நேரம், நம்மளோட டைம் எல்லாமே தேவனுக்கு நம்ம வாழ்றது எவ்வளோ நாளுங்க? கொஞ்ச நாள் தான். இருக்கிற கொஞ்ச நாளும் தேவனுக்காக வாழ்ந்து நம்ம மறிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். கடைசியாக ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமர் 12வது அதிகாரம் 11வது வசனம். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். பாருங்க, அசதியா இல்லாமல் ஜாக்கிரதையா இருங்க, ஆவியில அனலா இருங்க, தேவனுக்கு ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. ரீகேப் பண்ணிடலாம். முதல் வந்து நம்ம பார்த்து அதாவது நானாகிலும் வானத்தில் இருக்கிற தேவதூதர்களும் ஆகிலும் வந்து சுவிசேஷத்தை மாற்றி சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னாக்கா இதுதான் சுவிசேஷம், வேறு எதுவுமே இல்லை. சான்சஸ் இருக்கா? மாறத்துக்கு சான்சஸ் இருக்குன்னா சான்சஸ் இருக்குது. ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் வந்து சூப்பரான மெசேஞ்சரு. என்ன மாதிரி சத்தியம் சொன்னார் அவர் சொல்லியே மாறிட்டாங்கன்னா நம்மளாம் என்ன கனெக்ட் சொல்லுங்கள்? நம்ம சொன்னால் ஈஸியாக மாறிடுவாங்க ஜனங்க. இது வந்து கேட்குறதெல்லாம் சத்தியம் இல்லை. நீங்கள் போய்
நீங்கள் பெரியன் பட்டணத்தால் போல போய் வாசிங்க முதல். ரெண்டாவது, எரிகோவை எடுத்து கட்டுறவன் சபிக்கப்பட்டவன். அப்போ எரிகோ வந்து நம்மளோட மாம்சத்தை குறிக்குது. அந்த மாம்சத்தை எரித்து கட்டுறனா உங்களுக்குள்ளே 2 பசங்க இறந்து போயிடறாங்கன்னா அது 2 பேருக்கும் பெருமை தான். உங்களுக்குள்ளே பெருமை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாவே நீ மற்றவங்க பற்றி யோசிக்க மாட்டேன், சுயநலமாக இருக்குவ, உன்னை நீயே எடுத்து நீ வலுத்து கொண்டே இருக்குவ அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்க. எரிகோவை எடுத்து கட்டுறவன் சபிக்கப்பட்டவன். 3வது பாயிண்ட்டு நம்ம பார்க்கும்போது எதுங்க? மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கி கர்த்தரை விட்டு அவனுடைய இருதயம் விளங்குமா. அதாவது வெளியே வரமானா கண்டிப்பாக வரும். சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அப்படியாப்பட்ட தாவீது ராஜா என்ன பண்ணுறாருங்க, சேஞ்ச் ஆகிறோம். அவர் கூட இந்த சீஷர் எல்லாம் கூட தேவனை டைரக்டாக ரிச்சவங்களும் என்ன பண்ணுறாங்க, சேஞ்ச் ஆகுறாங்க. நம்மளாம் சேஞ்ச் ஆக முடியாதுங்களா? நம்மளாம் எப்பயோ சேஞ்ச் ஆகிட்டோம் இன்னும் சொல்லணும். அதனால் நம்மளையே நம்ம சோதித்து அறிந்து தேவனுக்குள்ளே நம்ம இருக்கணும். நம்மளுடைய இருதயம் எப்போவுமே தேவனை முன் வைத்து தான் எல்லா காரியங்களும் செய்யணும். அது ஒரு 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட்டு, உங்கள்கிட்ட கடாக்கள் இருக்குது, ஆனால் நீங்கள் கெட்டு போந்து தேவன் கொடுக்காதீங்க. நல்லது முழு மனதோட அந்த ஸ்திரீ எப்படி விதவை ஸ்திரீ எப்படி கொடுத்தாங்களோ அதே போல் நம்ம உண்மையாக உத்தமமாக தேவனுக்காக நம்ம வாழ பிரயாசப்படலாம். நம்மக்கிட்ட இருக்கிற கடாக்கள் இருக்கிற கொஞ்சம் அதுவும் தேவன் தான் கொடுத்துருந்து, அதை கொடுத்துருந்து தேவனுக்கே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 5வது பாயிண்ட், தேவனோட வேலையை அசதியாக நீங்கள் செய்யாதீங்க. நம்மளுக்கு எல்லா பலத்தை கொடுத்துருவோம். ஒரு வேளை நம்மளால் முடியலன்னா ஓகே, எல்லாமே இருக்கும் போது நம்ம தேவனுக்கே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். கடைசியாக நீதிமொழிகள் 26:2. நீதிமொழிகள் 26:2. அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், தகைவிலான் குருவி பறந்து போவது போலும், காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. பாருங்க, நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நடக்கும் போது இந்த 2 குருவி போல நம்ம கிட்ட இந்த சாபம் தங்காது போயிடும். சான்ஸே இல்லை. நம்ம கிட்ட தேவன் அண்டவே விட மாட்டார். ஏன்னா நீங்க எந்த ப்ரொடெக்ஷன்ல இருக்கிறீங்க, அவரோட சேட்டையின் கீழே நம்ம இருக்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம். நம்மளுக்கு எல்லாமே ப்ரொடெக்ஷன் இருக்குது. இன்கேஸ் தேவன் கொடுக்குற கணத்தையும் அவரோட வார்த்தையை கேட்காம அவரை பற்றி நம்ம சிந்திக்காமல் போயிட்டாலும் இந்த சாபம் நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். எப்படி அவர் கடைசியாக ஒரு ஆப்ஷன் வைக்கிறாருனாக்கா, உபாகமும் 11:26. உபாகமம் 11:26. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு உங்க முன்பாக அவ்வளோதானே சிஸ்டர் வாசனம், 2மே வைக்கிறேன். ஆசீர்வாதமும் இருக்குது, சாபமும் இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. பொறுமையோடு கேட்ட அன்பு சகோதர சகோதரிகளுக்கு தேவன் தாமே இந்த ஒரு பாடத்தை ஆசீர்வாதிப்பாருங்க. அது மாத்திரமில்லை, இந்த பாடம் தனிப்பட்ட ரீதியில் தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப என்னோட ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த சகோதரர்களுக்கும் நன்றிகளை இருக்கேன். தேங்க்யூ பிரதர்ஸ், தேங்க்யூ சிஸ்டர்ஸ்.